ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மீ டிஎன்பிசி சேனல். இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி தொடர்பாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே பார்த்தா முகலாயர்கள் பகுதி 1ல் உமாயூன் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த பகுதி 2ல் அக்பரில் ஆரம்பித்து முழுசாக பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு அண்டு பாஸ் ஆகிறதுக்கான ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னென்னா, எல்லா விஷயத்தையுமே நம்மளால் மனப்பாடம் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா டிஎன்பிசி ஒரு மிகப்பெரிய கடல். இன்றைக்கி ஒரு விஷயத்தை படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு புதுசாக வேறு ஒன்றை படிக்கும்போது இன்னும் நேற்று படித்தது மறந்து போயிடும். புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு அதை மைண்டில் ஒரு ஸ்டோரி மாரி வச்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் எல்லா தகவலையுமே நம்மளால் நினைவில் வச்சுக்க முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட நம்ம கமெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 2 நிமிஷம் கூட வீடியோ பார்க்காம டப்புன்னு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுறாங்க. நான் இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிஎஃப் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாருமே இக்னோர் பண்ணுறதில்ல. இருந்தாலும் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மனப்பாடம் பண்ணி தான் பாஸ் ஆகிடலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் மனப்பாடம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். பாஸே ஆக முடியாது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வகுப்புடைய நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை மனப்பாடம் பண்ணுறதுலேருந்து குறைச்சி ஈஸியாக மைண்டில் நிலைநிறுத்த வைக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கமே. அப்போது இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு பயன் தரும். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்காம ஒரு பிடிஎஃப்காக தான் பார்க்குறீங்கன்னா, நான் பிடிஎஃப் தருவேன், ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. சரிங்களா? அதை தான் சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுசாக பாருங்கள். இல்லை எனக்கு பிடிஎஃப் மட்டும் போதுனாலும் நோ ப்ராப்ளம். பிடிஎஃப் வேணுன்றவங்க தனித்தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிஎஃப் உண்டு. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஹுமாயூன் ஷேர்கான் அப்படின்றவர்கிட்ட போரில் தோத்துறாரு. ஷேர்கான் ஹுமாயூனை தோற்கடித்து நாட்டை கைப்பற்றிடுறாரு. ஹுமாயூன் என்ன பண்ணுறாருன்னா, இறக்கலாம் கிடையாது. அந்த போர்லேருந்து தப்பிச்சு ரஜபுத்திர பாலைவனங்களில் அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாரசீக மன்னருடைய உதவியின் பேரில் படைகள் கிடைக்குது அவருக்கு. அதே நேரத்தில் இங்கே ஷேர்கானுடைய ஃபேமிலியிலையும் வாரிசுரிமை போர் ஏற்படுது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்ட ஹுமாயூன் இந்த ஷேர்கா ஃபேமிலி மேலே தாக்குதல் நடத்தி டெல்லி கோட்டையும் டெல்லி சுற்றிலிருந்த ஆக்ரா, குவாலியர் இந்த பகுதிகளையும் மறுபடியும் கைப்பற்றி ஆட்சி அமைச்சிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறமா டெல்லியில் இருக்கிற ஒரு லைப்ரரியிலிருந்து தவறி விழுந்து இவர் இறந்துடுறாரு. இதுக்கப்புறமா என்ன நடந்தது தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போது ஹுமாயூன் இறந்துடுறாருங்க. அப்படி இந்த ஹுமாயூன் இந்த ரஜபுத்திர பாலைவனங்களில் அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஹமிதா பானு பேகம் அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிறார். சரிங்களா? இந்த திருமணம் செஞ்சு அவங்க கூட சில காலங்கள் வாழ்ந்த பிறகு தான் அவர் பாரசீக மன்னராக இருக்கிற தாமஸ் அவரை போய் மீட் பண்ணி படைகளை கேட்குறாரு. அதாவது அவர் போகிற நேரத்தில் இவங்க இங்கே கர்ப்பமாக இருந்திருப்பாங்க, ஹமிதா பானு பேகம். சரிங்களா? ஸோ அந்த ஹுமாயூன் அவர்களுக்கும் ஹமிதா பானு இவங்களுக்கும் பிறந்த அந்த மகன் ஜலாலுதீன்னு பேர் வைக்கிறாங்க. ஹமிதா பானு பிறந்த அந்த மகனுக்கு ஜலாலுதீன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஜலாலுதீன் தான் பிற்காலத்தில் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். சரியா? இப்போ ஹுமாயூன் இறந்துடுறாரு. அப்போ அதிகாரப்பூர்வ வாரிசாக யார் வர்றாருன்னா அக்பர் வராங்க. இந்த அக்பருக்கு அப்போ 14 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் வேறு வாரிசு இல்லாதனால ஹுமாயூன் மகனாக இருக்கக்கூடிய அந்த அக்பரை அரியணையில் அமர வைக்கிறாங்க. சரிங்க, இப்போ 14 வயசு பையன்தான் இவன் இப்போ அரியணையில் அமர வச்சாச்சு இல்லையா? இவரால் முழுசாக ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பகர ஆளுநர் அப்படின்னா ஒரு அரச பிரதிநிதி இல்லைனா அந்த அரசருடைய பாதுகாவலர் மாரி ஒருத்தரை நியமிப்பாங்க. அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் யாருன்னு கேட்டால் பைரம் கான். இவர் மிக சிறந்த என்ன சொல்கிறது தளபதி, போர் வியூகங்கள் தெரிஞ்சவர், அந்தமாரி அரசியல் நிபுணத்துவம் கொண்ட ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் பைரம் கான். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பைரம் கானை அக்பருடைய பாதுகாவலராக நியமிக்கிறாங்கங்க. இப்போது அக்பர் அரியணை ஏறிட்டார். இவருக்கு அரியணை ஏறினதுக்கப்புறம் 2 சவால் இருக்குது. என்னென்னு கேட்டால், ஒன்று ரஜபுத்திரர்களை சமாளிக்கணும், இன்னொன்று ஆப்கானியர்களை சமாளிக்கணும். ஏன் இப்போ இந்த ஆப்கானியர்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா, ஹுமாயூன் இறந்த உடனே டெல்லி ஒரு சில பகுதிகளை மறுபடியும் இந்த முகலாயர்கள் இழந்துடுறாங்க. அதெல்லாம் யார்கிட்ட போயிடுது? மறுபடியும் ஆப்கானியர்கள்கிட்ட போயிடுது. அப்படி எந்த ஆப்கானியர் அதை கைப்பற்றினார் அப்படின்னு கேட்டால், அக்பர் காலத்தில் அடில்ஷா அப்படின்றவர் டெல்லியை கைப்பற்றி அரசர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கார். சரிங்களா? ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறமா டெல்லி யார் கைப்பற்றியாரா? இந்த அடில்ஷா ஃபேமிலி கைப்பற்றுறாங்க. இந்த அடில்ஷா ஒரு ஆப்கானியர். சரிங்களா? இவர் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்னா ஷெர்ஷாவுடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர்.
ஸோ அப்போது டெல்லியும் அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பகுதியை மட்டும்தான் இழந்திருக்கிறாங்க முகலாயர்கள். இன்னும் குவாலியர், ஆக்ரா, இந்த பஞ்சாப் இந்த பக்கம் ஃபுல்லாக இன்னும் யாருக்கிட்ட தான் இருக்குது? முகலாயர்கிட்ட தான் இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் யாருக்கிட்ட இருக்குது? 14 வயதான அக்பர்கிட்ட தான் இருக்குது. சரியா? இப்போது இந்த நேரத்தில் தான் இந்த அடில் ஷாவுடைய படை தளபதி, அதாவது இந்து படை தளபதினு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்ககிட்ட பல வகையான படை தளபதிகள் இருப்பாங்க. இஸ்லாமிய தளபதிகளும் இருப்பாங்க, ஆப்கானிய பகுதியிலேருந்து வந்த இஸ்லாமிய படை தளபதிகளும் இருப்பாங்க, துருக்கிய பகுதியிலேருந்து வந்தவங்களும் இருப்பாங்க. அதேமாரி இந்து படை தளபதியாக ஹெமு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஹெமு என்ன கேட்குறாருன்னா, நான் இந்தமாரி வந்து முகலாயர்களுக்கு எதிராக படையெடுத்து போகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் படைகளை தாங்க, அந்த படைகளுக்கு தலைமை தாங்கி நான் போகிறதுக்கு எனக்கு அனுமதியும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடில் ஷா கிட்ட போய் கேட்குறாரு. இந்த அடில் ஷா என்ன பண்ணுறாருனா, இவருடைய வீரத்தை பார்த்துட்டு, தைரியத்தையும் பார்த்துட்டு, அந்த அனுமதியும் கொடுத்து படைகளையும் கொடுத்து வைக்கிறார். அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹெமு முதல்ல குவாலியர் கோட்டையை தாக்கி கைப்பற்றுறாரு. ஏன்னா குவாலியர்லாம் யார்கிட்ட இருக்குது? அக்பர்கிட்ட இருக்குது. அதனால் முகலாயருடைய கைவசம் இருக்கக்கூடிய குவாலியரை தாக்கி அந்த குவாலியர் பகுதியை கைப்பற்றுறாருங்க. அதுக்கப்புறமா டேரெக்டாக ஆக்ராவுக்குள்ளே போயிடுறாரு. அங்கே ஒன்றும் பெருசாக பாதுகாப்புலாம் எதுவும் கிடையாது. ஈஸியாக வந்து அடுத்தது ஆக்ராவையும் கைப்பற்றுறாரு. இப்படி இந்த ரெண்டுத்தையும் வந்து கைப்பற்றுறாரு. இப்போ இதை பார்த்துக்கிட்டு பைரம் கான், இனிமேல் நாம் வந்து சும்மா இருந்தோம் அப்படின்னா மொத்த முகலாய அரசே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும், அதனால் வந்து நம்ம ஹெமுவை போரில் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அக்பர் அந்த 14 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த அக்பரையும் அழைச்சிக்கிட்டே போர்க்களத்துக்கு போகிறாங்க. இந்த அக்பரும் ஹெமுவும் போர்க்களத்தில் சந்திச்சுக்கிட்ட அந்த இடத்துக்கு பேர் பானிப்பட்டு. ஏற்கனவே பாபரும் இப்ராஹிம்லோடையும் இதே பானிப்பட்டு போர்க்காலத்தில் தான் போரிட்டிருப்பாங்க. இதில் பாபர் வெற்றி பெற்று முகலாய ஆட்சியை நிறுவியிருப்பார். சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன நடக்குது? அக்பரும் ஹெமுவும் போர்க்காலத்தில் சந்திச்சுக்கிறாங்க. ஹெமுன்றவர் தளபதி. யாருடைய தளபதி? ஆப்கானிய அரசராக இருக்கக்கூடிய அடில் ஷாவுடைய தளபதி. சரியா? ஸோ இந்த போரை வந்து வரலாற்றில் 2ஆம் பானிப்பட்டு போர்னு சொல்கிறாங்க. இது 1526 நவம்பரில் நடக்குது. அந்த முதல் பானிப்பட்டு போர் எப்போ நடந்தது? 1526. இது 1556. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது பாபர், இது அக்பர். சரிங்களா? ஆனால் பிளேஸு ஒரே பிளேஸ். சரி, போருக்குள்ளே போயிடலாம். இப்போது இவங்க 2 பேரும் போர்க்காலத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க. போர் வந்து துவங்கிடுச்சு. இந்த போரில் வந்து யார் ஜெயிக்கிற மாரி போகுதுன்னா, ஹெமுன்ற படைத்தளபதி தான் ஜெயிக்கிற மாரி போருடைய போக்கு போயிட்டு இருக்குது. இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்த பைரம் கான் என்ன பண்ணுறாரு, இந்த ஹெமுவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பு விடக்கூடிய சிறப்பான முறையில், ரொம்ப பயிற்சி பெற்ற ஒரு வில்லாளனை கூட்டு ஹெமுவுடைய கண்ணை நோக்கி அம்பு விடு, அது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை பார்த்து அம்பு விட்டுறாங்க. இதனால் வந்து நிலை தடுமாறி கீழே விழுந்து போன ஹெமு பார்வை இழந்துறாரு இல்லையா? ஸோ அப்போ அவர்னா ஈஸியாக அவர் வந்து கைது பண்ணிடுறாங்க ஹெமுவை. பார்வை இழந்த நிலையில் டப்புன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஹெமுவை கைது பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு படை தளபதியே வந்து கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அந்த படைகள்லாம் தெரிச்சு ஓடிடும். சரிங்களா? அதே மாதிரி ஹெமு வந்து தாக்கப்பட்ட உடனேயே அவர் பின்னாடி அணிவகுத்து வந்த படைகள் மொத்தமும் தெரிச்சு ஓடிடுச்சு. இந்த ஹெமுவை வந்து கைது பண்ணி கொன்னுறாங்க. சரிங்களா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், டெல்லியையும் ஈஸியாக அக்பர் வந்து கைப்பற்றுறார். 14 வயசு தான் ஆகுது. இவரா எப்படி இந்த போரில் ஜெயிச்சாரு அப்படின்னா, பைரம் கான் அப்படின்ற பாதுகாவலருடைய உதவியின் பேரில் இந்த போரில் வந்து யார் ஜெயிக்கிறா? அக்பர் ஜெயிக்கிறாரு. யாரை தோக்கடிக்கிறாங்க? போர்க்களத்தில் ஹெமுவை தோக்கடிக்கிறாங்க. படைத்தளபதியான ஹெமுவை தோக்கடிக்கிறாங்க. தோற்கடிக்கப்பட்ட உண்மையான அரசரான யார்? அடில் ஷா. ஷெர்ஷா வழி வந்த ஆப்கானிய அரசர் அடில் ஷா. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 2ஆம் பானிப்பட்டு போரில் அக்பர் வர்சஸ் ஹெமு, இதில் வந்து அக்பர் வெற்றி பெற்று ஹெமு தோற்கடிக்கப்படுகிறார். 1526 நவம்பரில் 56 நவம்பரில் இந்த போர் வந்து நடக்குது. இதனால் வந்து எதை கைப்பற்றுறாங்க? டெல்லியை கைப்பற்றுறாங்க. யார் கைப்பற்றுறா? அக்பர் டெல்லியை கைப்பற்றுறாரு. சரியா? இப்படி டெல்லியை கைப்பற்றத்தால் என்ன நடக்குது? மறுபடியும் முகலாய பேரரசு டெல்லியில் நிறுவப்படுகிறது. சரிங்களா? ஸோ இப்படி டெல்லி கைப்பற்றினாங்க, அப்புறம் இழந்தாங்க, அப்புறம் மறுபடியும் கைப்பற்றாங்க, அப்புறம் மறுபடியும் இழந்தாங்க, மறுபடியும் இப்போ அக்பர் வந்து கைப்பற்றிருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அக்பர் வந்து பல பகுதிகள் மேலே வந்து போர் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைந்த இந்த இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் ஆட்சி செஞ்ச ஒரு முகலாய அரசர் மாதிரி மாறிடுவார். அவ்வளோ போர்கள். ஆனால் ஒரு இணக்கமான போக்கை தான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கடைபிடிப்பாருங்க அக்பர், சும்மா சொல்லக்கூடாது.
இப்போது அக்பருக்கு வந்து 14 வயசாக இருக்கும்போது அந்த பைரம் கானை வந்து பாதுகாவலராக நியமித்தாங்க. அவர் வந்து 4 ஆண்டுகள் வந்து இந்த முகலாய பேரரசை வந்து ஆட்சி புரிகிறார். ஒரு பகர ஆளுநராக இருந்து மொத்தம் 4 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாரு. அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் வந்து பேரரசு விரிவடையுது. எதுலேருந்து எது வரைக்கும் பேரரசு இருக்குதான், குவாலியரில் ஆரம்பித்து அஜ்மீர் உட்பட காபூல்லேருந்து ஜான்பூர் வரைக்கும் பேரரசு இருந்தது. சரிங்களா? பைரம் கானுடைய 4 ஆண்டுகள் ஆட்சியில் எந்தெந்த பகுதி வரைக்கும் பேரரசு இருக்குது? குவாலியர் அஜ்மீர் உட்பட காபூல்லிருந்து ஜான்பூர் வரைக்கும் பேரரசை விரிவுபடுத்தி வச்சுருந்தார். இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிட்டதால் அந்த பைரம் கானுக்குள்ள ஒரு சின்னதாக ஆணவம் ஒன்று வந்துடுதுங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மற்ற பிரபுக்கள் ஆளுநர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள யாரையுமே மதிக்கிறது கிடையாது. எல்லாரையுமே வந்து ரொம்ப ஏளனமாக நடத்துறது, ரொம்ப அதிகாரம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு போக்கை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிடறாரு பைரம் கான். இந்த நியூஸ் யாருக்கு போகுது? அரசராக இருக்கக்கூடிய அக்பருக்கு போகுது. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே அக்பர் கடுமையாக கோபம் அடைஞ்சு பைரம் கானை பணியிலிருந்து தூக்கிறார். புரியுதுங்களா? பைரம் கானுக்கு கொடுத்த அந்த பதவியிலிருந்து அக்பர் பைரம் கானை நீக்கிறாருங்க. இதனால் பைரம் கான் என்ன பண்ணுறாருன்னா, அக்பருக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்கிறார். சரியா? நான் பார்த்து வளர்த்த பையன் என்னுடைய பதவியை நீ பறிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அக்பருக்கு எதிராகவே என்ன பண்ணுறாரு? கிளர்ச்சி செய்கிறாரு. ஆனால் அக்பர் ரொம்ப சாதுரியமாக அவருடைய கிளர்ச்சியை அடக்குனது மட்டும் இல்லாமல் அவரை கைது பண்ணி கோட்டைக்கும் கூட்டின்னு வந்துட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பைரம் கான்கிட்ட, நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்கள் மேலே மிகுந்த மரியாதை இருக்குது, நான் வந்து உங்களை கொல்லவோ சிறையில் அடைக்கவோ அதெல்லாம் எதுவும் செய்ய போகிறது இல்லை, நீங்கள் வந்து நம்ம மெக்கா வரைக்கும் போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்காவை நோக்கி புறப்படுங்கன்னு சொல்லிட்டு மெக்கா பயணத்துக்காக இவர் அனுப்பி வச்சுறாரு. பைரம் கானை மெக்கா பயணத்துக்கு அனுப்பிச்சி வச்சுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு பைரம் கான் என்ன பண்ணுறாருன்னா, மெக்காவுக்கு கிளம்பிட்டாருங்க. அப்படி இந்த குஜராத்தை கிராஸ் பண்ணி தான் போனோம். அப்போ இந்த குஜராத்திலேருந்து மெக்கா நோக்கி போகும்போது ஒரு ஆப்கானியரால் குஜராத்திலே கொல்லப்பட்டுறாரு பைரம் கான். ஸோ அதுக்கப்புறமா இந்த நியூஸ் வந்து அக்பருக்கு வருது. அதனால் பைரம் கானுடைய ஃபேமிலியை டெல்லி கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு அக்பர். பைரம் கானுடைய ஃபேமிலியை டெல்லி கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. இந்த பைரம் கானுக்கு வந்து ஒரு பையன் இருப்பார். அவர் பேர் வந்து அப்துர் ரஹீம். பைரம் கானுடைய பையன் பேர் அப்துர் ரஹீம். இந்த அப்துர் ரஹீம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு புலமைவாதிங்க. அதனால் வந்து இவர் அக்பருடைய அவையிலேயே வச்சுக்கிட்டாரு அக்பர். அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. என்ன பட்டம்னா கான் இ கானன். இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? கான் இ கானன்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்து அக்பருடைய அவையிலேயே பைரம் கானுடைய மகனான அப்துர் ரஹீமை வச்சுக்கிட்டார். சரிங்களா? அந்த அளவுக்கு இவர் வந்து திறமைசாலி, ஒரு புலமைவாதி. புரியுதுங்களா சொல்லுறது? ஸோ பைரம் கான் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிட்ட மாதிரி மற்ற பிரபுக்கள் ஆளுநர்கள்லாம் வந்து ஏளனமாகவும் கொஞ்சம் ஆணவமாகவும் நடந்துக்கிறாரு. அதனால் பணியிலிருந்து தூக்கிறாரு அக்பர். ஸோ அதுக்கப்புறமா பைரம் கான் கிளர்ச்சி செய்கிறாரு. அந்த கிளர்ச்சியை வந்து அடக்கி பைரம் கானை வந்து கைது செஞ்சு கூட்டின்னு வராங்க. அதுக்கப்புறம் பைரம் கானை வந்து மெக்காவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அக்பர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. குஜராத் வழியாக போகும்போது குஜராத்தில் ஒரு ஆப்கானியரால் பைரம் கான் வந்து கொலை செய்யப்படுறார். சரிங்களா? பைரம் கான் வந்து கொலை செய்யப்படுறார். அதன் பிறகு பைரம் கானுடைய ஃபேமிலி என்ன பண்ணுறாருன்னா, அக்பர் டெல்லி கோட்டைக்கு அழைச்சிட்டு வராரு. அவர் பைரம் கானுடைய மகனான அப்துர் ரஹீம்க்கு கான் இ கானன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் கொடுத்து தன்னுடைய அவையிலேயே வச்சுக்கிட்டாருங்க. அடுத்தது அக்பருடைய படையெடுப்புகள் பற்றி பார்க்கலாம். இப்போ 1556 நவம்பர் மாதம் நடந்த பானிபட் போர் பார்த்துருப்போம். அப்போ அக்பர் சிறுவராக இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 6-7 ஆண்டுகள் வந்து என்னது எந்த போரும் பெருசாக வந்து பண்ணல, அப்படியே ஹோல்டில் போட்டு அதுக்கப்புறமா வந்து 1562 போர் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 62, 64, 73, 76, 81, 91 போயினே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெறும் போர் தான் அதுக்கப்புறம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா யார் மேலே படையெடுத்து போகிறாருன்னா, மாலவத்து மேலே படையெடுக்கிறார். இந்த மாலவத்தை பாஜ் பகதூர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. 1562 பாஜ் பகதூர் மேலே படையெடுத்து இந்த மாலவ பகுதியை கைப்பற்றுறாரு. இந்த பாஜ் பகதூர் அக்பருடைய அவையில் ஒரு மன்சப்தாராக மாற்றப்படுறார். மன்சப்தார்னா என்னன்னு கேட்டால், அது வந்து ஒரு பிரபுக்கள் ஆளுநர் மாதிரி அது ஒரு பதவிங்க. அது பின்னாடி வரும், டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த பாஜ் பகதூர் அக்பருடைய அவையில் என்னவா மாற்றிடுறாங்க, ஒரு மன்சப்தாராக மாற்றிடுறாங்க. அடுத்தது 1564 இந்தியாவுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய கோண்டுவானா மேலே வந்து படையெடுக்கிறார். இந்த கோண்டுவானா பகுதியை யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால்,
துர்கா தேவியின் மகனாக இருக்கக்கூடிய வீர் நாராயணன் அப்படின்றவர் ஆட்சி செய்கிறாரு. இவருக்கு எதிராக வந்து அக்பர் படையெடுத்து, இந்த வீர் நாராயணனுக்கு எதிராக அக்பர் 1564 படையெடுத்து இந்த கோண்டுவானாவையும் கைப்பற்றுகிறார். புரியுதுங்களா? 2 இன்க்ரீஸ் பண்ணிங்க. 1562, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1564. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கைப்பற்றினது மாலவம், 2வது கைப்பற்றினது கோண்டுவானா. சரியா? அடுத்தது மேவார் மேலே படையெடுக்கிறார். இந்த அக்பருடைய காலகட்டத்தில் மேவாரை யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா ராணா உதய் சிங் அப்படின்றவர் தான் ஆட்சி செய்கிறாரு. இந்த ராணா உதய் சிங் வேறு யாருமே கிடையாது. பாபர் காலத்தில் ராணா சங்கா பார்த்தோம் இல்லையா, அந்த ராணா சங்காவுடைய மகன் தான் இந்த ராணா உதய் சிங். சரியா? ஷெர்ஷா ஆட்சி பீரியடில் இந்த ராணா உதய் சிங் வந்து எந்த எதிர்ப்புமே சொல்லாமல் ஷெர்ஷா, அதாவது ஷேர்கான்னு அழைக்கப்பட்ட ஷெர்ஷாவுடைய தலைமையை அசப் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் முகலாய ஆட்சியை வந்து இவர் எதிர்க்கிறார். யார்? ராணா உதய் சிங். இப்போ அக்பர் என்ன பண்ணுறாரு? மேவார் மேலே படையெடுத்து வந்துட்டார். மேவாருடைய ஆட்சியில் யாருன்னு கேட்டால் ராணா உதய் சிங். அவர் இருந்து அந்த கோட்டையை வந்து 6 மாதம் கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டு வெயிட் பண்ணுறாரு. இவங்க கோட்டையை விட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உணவுப் பொருள் எதுவும் உள்ளே போகாது, உள்ளேருந்து யாரும் வெளில போக முடியாது. ஸோ அப்போ வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே கோட்டையிலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதேமாரியே வந்து என்ன பண்ணுறாருன்னா ராணா உதய் சிங் வந்து கோட்டையை விட்டு வெளியே வந்து போர் செய்கிறாங்க. அந்த போரில் வந்து ராணா உதய் சிங் வந்து தோல்வியை தழுவுற மாரி ஆகுது. அதனால் ராணா உதய் சிங் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருந்த காடுகளுக்குள்ளேயும் குன்றுகளுக்குள்ளேயும் தப்பிச்சு ஓடுறாரு. முகலாய படைகள் வந்து ராணா உதய் சிங்கை பின்தொடர விடாமல் 2 பேர் தடுக்கிறாங்க. முகலாய படைகள் ராணா உதய் சிங்கை பின்தொடர்ந்து செல்லாமல் 2 பேர் தடுக்கிறாங்க. அந்த 2 தளபதி யாருன்னு கேட்டால் ஒருத்தர் பேர் வந்து ஜெய்மால், இன்னொருத்தர் பேர் வந்து பட்டா. சரிங்களா? வெறும் பட்டா, அவ்வளோதான் பேர். ஒருத்தர் பேர் ஜெய்மால், இன்னொருத்தர் பேர் வந்து பட்டா. ஸோ மொத்த முகலாய படைகளையும் இந்த ஜெய்மால் பட்டான்றவங்க தடுத்து நிறுத்தி எதிர்த்து போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட வீரத்தையும் பார்த்து அக்பரே வியந்து போகிறாரு. அந்த அளவுக்கு வீரமாக வந்து செயல்படுறாங்க. இருந்தாலுமே கூட அக்பருக்கு எதிரான இந்த போரில் இந்த ஜெய்மால் பட்டா உட்பட மொத்தம் 30,000 ரஜபுத்திர வீரர்கள் வந்து இந்த போரில் இறந்துடுறாங்க. ஸோ இந்த போரில் ராணா உதய் சிங் என்ன பண்ணுறாரு? தோல்வியை தழுவுறாரு. அக்பர் இந்த போரில் வந்து வெற்றி பெறுறாரு. சரிங்களா? என்னதான் அக்பர் வந்து இந்த போரில் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட அவருடைய எண்ணம் முழுவதும் இந்த ஜெய்மால் பட்டா அவங்களுடைய வீரத்தின் மேலே தான் இருக்குது. அதனால் இவங்க 2 பேரையும் கௌரவிக்கும் வகையில் ஆக்ரா கோட்டையுடைய முக்கிய நுழைவாயிலில் அவங்க 2 பேரோட சிலையை வந்து நிறுவி ஜெய்மாலையும் பட்டாவையும் கௌரவிக்கிறாரு அக்பர். சரிங்களா? இந்த போரில் எந்த பகுதியை கைப்பற்றுறாரு? சித்தூர் பகுதியை கைப்பற்றுறாரு. சரிங்களா? 1562 மாலவம், 1564 வந்து கோண்டுவானா, அடுத்து வந்து சித்தூர், மேவாரின் அரசனாக இருக்கக்கூடிய உதய் சிங்கை தோற்கடிச்சிட்டு சித்தூர் பகுதியை அக்பர் கைப்பற்றுறார். இந்த சித்தூர் பகுதியை கைப்பற்றின உடனே மிச்சம் இருக்கிறதுலாம் சின்ன சின்ன பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அரசர்கள் தான். அப்படியே டப்புன்னு ஒன்று கைப்பற்றுறாரு. இந்த ஆர்டரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துங்க. சரிங்களா? மேபி கொடுத்து கேட்டாலும் கேட்கலாம். அதேமாரி எந்த கோட்டை வாசலில் வந்து பட்டா ஜெய்மாலுடைய சிலைகளை வந்து அக்பர் நிறுவனார்னு கேட்பாங்க? ஆக்ரா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஆக்ரான்றது மறக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி சித்தூரை கைப்பற்றினதுக்கு அப்புறமா ராந்தம்பூர், கலிஞ்சார், பிக்கானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் இந்த கோட்டையில் இந்த அரசு எல்லாமே வந்து அக்பர்கிட்ட சரணடைஞ்சிருச்சு. நான் சண்டைக்கெல்லாம் வரல, உங்களுடைய மேலாதிக்கத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த பகுதிகளில் வலிமையாக இருந்ததே ராணா உதய் சிங் தான். அப்படிப்பட்ட அந்த ராணா உதய் சிங்கே தோல்வியை தழுவிட்ட பிறகு இவங்களால வந்து ஜெயிக்க முடியாது இல்லையா? அதனால் இவங்க அக்பருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிறாங்க. அடுத்தபடி அக்பர் எங்கே போகிறாருன்னா 1573 குஜராத் மேலே வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக போகிறாங்க. இந்த குஜராத் பகுதியை வந்து யார் ஆட்சி செய்கிறாருன்னா முசாஃபர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி செய்கிறார். இந்த பகுதி மேலே வந்து அக்பர் படையெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா வணிகத்துக்கு ஃபேமஸான ஒரு பகுதி எதுன்னு கேட்டால் குஜராத், எஸ்பெஷலி கடல் வணிகம், துறைமுகங்களை கொண்ட ஒரு பகுதி. அதனால் இந்த பகுதியை வந்து நம்ம கைப்பற்றுறதுனால 2 பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு ஒரு பிளான் போடுறார் அக்பர். ஒன்று, கடல் வணிகம் மூலயமா நம்ம வணிகத்தை டெவலப் பண்ணலாம். இன்னொன்று, குஜராத்தை பிடிச்சிட்டா அங்கேருந்து தக்காணத்தை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் பண்ணி இந்த
சித்தூர், ராந்தம்பூர், பிக்கானீர், ஜெய்சால்மர் இதெல்லாம் கைப்பற்றினதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து குஜராத் மேலே படையெடுக்க வராரு. ஸோ இந்த டைமில் குஜராத்தை யார் ஆட்சி செய்கிறா? முஷாஃபர் ஜா ஆட்சி செய்கிறாரு. எந்த வருஷம் போர் நடக்குது? 1573 போர் நடக்குது. இந்த போர்லையும் யார் தான் வெற்றி பெறா? அக்பர் தான் வெற்றி பெறாரு. ஸோ இதனால் வந்து அக்பருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஒன்று கடல்சார் வணிகத்தை மூலயமா வருவாய் ஈட்ட முடியும். இன்னொன்று தக்காணத்தை அடிக்கிறது. இதை வந்து ஒரு இந்த பிளேஸை பயன்படுத்தி ஈஸியாக தக்காணத்தையும் அடிக்க முடியும். சரிங்களா? குஜராத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அக்பர் எங்கே படையெடுத்து போகிறாருன்னா பீகார் மேலேயும் வங்காளத்து மேலேயும் படையெடுத்து போகிறார். சரிங்களா? ஸோ அந்த பீகார் வங்காளம் இந்த பகுதியில் யார் ஆட்சி செய்கிறாங்கன்னா தாவூத் கான் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் தான் ஆட்சி செய்கிறாரு. 1576 தாவூத் கான் தோற்கடிக்கப்பட்டு பீகாரும் வங்காளமும் முகலாய பேரரசோட அக்பரால் இணைக்கப்படுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு போர் யார் கூட செய்கிறாரு? மாலவம். எந்த வருஷம்? 1562. ரெண்டாவது போர் எங்கே? கோண்டுவானா. எந்த வருஷம்? 2 வருஷத்தை கூட்டிக்கணும், 1564. மூணாவது போர் யாருக்கிட்ட? மேவாரின் அரசனாக இருக்கக்கூடிய ராணா உதய் சிங் கிட்ட. அதனால் எந்த பகுதி ஒரு கிடைக்குது? சித்தூர் கிடைக்குது. சித்தூர் கைப்பற்றின உடனே எதெல்லாம் வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சிருது? ராந்தம்பூர், பிக்கானீர், ஜெய்சால்மர், கலிஞ்சார், ஜோத்பூர் இந்த எல்லா பகுதியிலுமே வந்து சரணடைஞ்சிருது. சரிங்களா? சரணடைஞ்சிருது. அதுக்கப்புறமா அவர் வந்து எந்த பகுதி மேலே படையெடுத்து போகிறாரு? குஜராத். 1573. தோத்தது யார்? முஷாஃபர் ஜா. சரிங்களா? 73. இப்போ 76. ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? 1562. அடுத்து 2 வருஷத்தை கூட்டி சொன்னோம். இங்கே குஜராத்தை பாருங்கள், 1573. அடுத்தது 3 வருஷத்தை கூட்டிக்கணும். சரிங்களா? எது மேலே படையெடுக்கும் போது? பீகார் வங்காளத்து மேலே படையெடுக்கும் போது 3 வருஷத்தை கூட்டினா 1576. ஃபஸ்ட்டு 2 கூட்டணும், அப்புறம் 3 கூட்டணும். சரிங்களா? ஸோ இந்தமாரி வந்து பீகார் வங்காளத்தை வந்து 1576 கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறமா ராஜா மான்சிங் மற்றும் ராஜா பகவான் தாஸ் இந்த 2 பேருடைய உதவி மூலயமா காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீம்ன்றவரை வந்து தோற்கடித்து காபூலை கைப்பற்றுறாரு அக்பர். சரிங்களா? யாருடைய உதவியால்? ராஜா மான்சிங் அண்டு ராஜா பகவான் சிங் உதவியால் காபூலை கைப்பற்றுறாங்க. அந்த டைமில் காபூலை யார் ஆட்சி செய்கிறாங்கன்னா மிர்சா ஹக்கீம் அப்படின்றவர் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து காபூலை கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறமா 1586 காஷ்மீர் கைப்பற்றப்படுது. 1591 சிந்து கைப்பற்றப்படுது. இதோட அப்படியே பாருங்களேன், வட இந்தியா, வடமேற்கு, வடகிழக்கு இந்தமாரி வட இந்தியா முழுசாக யார் கைப்பற்றிட்டா? அக்பர் வந்து கைப்பற்றி முடிச்சிட்டார். கீழே குஜராத்து, மாலவம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. இதுவே கிழக்கு பக்கத்தில் வந்து பீகார், வங்காளம் வரைக்கும் கைப்பற்றிட்டார். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தா காபூல், காஷ்மீர், சிந்து இந்த பகுதி ஃபுல்லாக கைப்பற்றி மொத்தமாக என்ன பண்ணுறாரு? வட இந்தியா முழுவதுமாக இப்போ யாருடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு? அக்பருடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் அவர் எந்த பக்கம் போக போகிறாரு? தென்னிந்தியா பக்கம். தென்னிந்தியாவுக்கு இன்னொரு பேர் என்னது? தக்காணம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வட இந்தியாவை கைப்பற்றின உடனே அடுத்தது அக்பருடைய கவனம் தென்னிந்தியா பக்கத்தில் வருது. சரிங்களா? அக்பருடைய படைகள் 1591 காண்டேஷ் அப்படின்ற பகுதியை கைப்பற்றிடுறாங்க. மொத்தம் 1591 2 பகுதியை கைப்பற்றுறாங்க. ஒன்று சிந்து, இன்னொன்று காண்டேஷ். காண்டேஷை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அக்பர் வந்து பெரார் மேலே வந்து படையெடுத்து வர்றார். இந்த பெராரை வந்து அப்போ யார் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்கன்னா சாந்த் பீயின்றவங்க தான் ஆட்சி செஞ்சிட்ருக்குறாங்க. 1596 இந்த சாந்த் பீயை வந்து தோற்கடித்து பெராரை வந்து என்ன பண்ணுறாரு? அக்பர் வந்து கைப்பற்றுறார். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த அம்மையார் சாந்த் பீயி அப்படின்றவங்க முசாஃபர் ஜாவுடைய பகர ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. சரிங்களா? முசாஃபர் ஜான்றது யாருன்னு கேட்டால் இந்த சாந்த்பியோடைய சகோதரர் மகன் தான். சரிங்களா? ஸோ அப்போ அந்த முசாஃபர் ஜா ஏற்கனவே குஜராத் பகுதியை அக்பர்கிட்ட இழந்துட்டார். இந்த சாந்த்பி வந்து பெரார் பகுதியை அக்பர்கிட்ட இழந்துடுறாங்க. ஸோ அப்போ அந்த முஜாபர் ஷாவுடைய ஒரு பகர ஆளுநராக இருந்து அகமது நகரை வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க இந்த சாந்த்பி. ஸோ அதே சமயம் வந்து அக்பர் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த அகமது நகர் மேலேயும் படையெடுத்து வராரு. என்னதான் அக்பர் வந்து அகமது நகர் மேலே படை எடுத்தாலுமே கூட அவரால் வந்து இதை முழுசாக கைப்பற்ற முடியல. 1600 காலகட்டத்தில் அகமது நகருடைய ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் அக்பர் கைப்பற்றுறாரு. மற்ற பகுதிகளை அக்பரால் கைப்பற்ற முடியலை. இந்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1604 செப்டம்பர் மாதம் அக்பருக்கு வந்து ஒரு நோய் ஏற்படுது. சரிங்களா? அதாவது நோய் வாய்ப்படுறாரு, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்படி உடம்பு சரியில்லாமல் போன அக்பர் 1604 செப்டம்பர் மாதத்தில் உடம்பு சரியில்லாமல் போன அக்பர் 1605 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் இறந்துறாரு. சரிங்களா?
இதோட அக்பருடைய அந்த படையெடுப்புகள் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதை மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாமா? அப்படியே சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு 1562 யார் மேலே படையெடுக்கிறாரு? மாலவத்து மேலே படையெடுக்கிறாரு. மாலவத்தை யார் ஆட்சி செய்கிறா? பாஜ் பகதூர், சரிங்களா? அவங்கள தோக்கடிக்கிறார். அடுத்தது 1564 கோண்டுவானாவை படையெடுக்கிறார். கோண்டுவானாவை யார் ஆட்சி செய்கிறா? துர்காதேவியின் மகனாக கூடிய வீர் நாராயணன். அதுக்கப்புறமா சித்தூர் மேலே படையெடுத்து ராணா உதய்சிங்கை தோற்கடிக்கிறாரு. ராணா உதய்சிங்கு தோற்கடிக்கப்பட்டு சித்தூர் வந்து அக்பர் கைப்பற்றினதுக்கு அப்புறமா ராந்தம்பூர், ஜோத்பூர், பிக்கானீர், ஜெய்சால்மர், இன்னும் ஒன்று வரும், என்னது இன்னொன்று கலிஞ்சார், சரிங்களா? இந்த பகுதியெல்லாம் அக்பர்கிட்ட சரணடைஞ்சிருது. அதுக்கப்புறமா அக்பர் வந்து குஜராத் மேலே படையெடுக்கிறார். எப்போ? 1573. குஜராத்துடைய அரசர் யார்? முசாஃபர் ஜா, அவரு தோத்துறாரு, அக்பர் ஜெயிச்சுறாரு. அதுக்கப்புறமா அக்பர் 1576 3 ஆண்டுகள் கழித்து பீகார், வங்காளத்து மேலே வந்து படையெடுக்கிறாரு. அங்கே தாவூத் கான்றவர் ஆட்சி செய்கிறாரு. அவரையும் தோக்கடித்து பீகார், வங்காளத்தை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறமா அக்பர் எங்கே படையெடுத்து போகிறாரு? காபூல் மேலே வந்து படையெடுக்கிறாரு. இந்த காபூல் படையெடுப்புக்கு தான் 2 பேர் உதவி செஞ்சுருப்பாங்க, ராஜா மான்சிங், இன்னொன்று ராஜா பகவான் தாஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அக்பர்? காஷ்மீர் மேலே படையெடுக்கிறாரு. அதுக்கு 1586 காஷ்மீர் மேலே, 1591 சிந்து மேலேயும் காண்டேஷ் மேலேயும் படையெடுத்து இந்த பகுதிகளெல்லாம், அதாவது ஒட்டுமொத்த வட இந்தியா முழுவதையும் கைப்பற்றிடுவார். இப்படி ஒட்டுமொத்த வட இந்தியாவும் கைப்பற்றினதுக்கு அப்புறமா தக்காணத்து மேலே வந்து ஒரு கவனம் திரும்புது. அதனால் 1596 பெரார் மேலே படையெடுக்கிறாங்க. பெராருடைய ஆட்சியாளராக யார் இருக்காங்க? சாந்த் பி இருக்கிறாங்க. இவங்கள தோக்கடித்து இந்த பெராரை வந்து கைப்பற்றி இணைச்சாரு. அதுக்கப்புறமா அகமது நகர் மேலே வந்து படையெடுக்கிறாங்க. அகமது நகரையும் வந்து இந்த பகர ஆளுநராக யார் இருக்காங்கன்னா சாந்த் பி தான் பகர ஆளுநராக இருக்காங்க. யாருடைய பகர ஆளுநராக இருக்கிறாங்க? குஜராத்துடைய அரசராக இருந்த முசாஃபர் ஜாவுடைய பகர ஆளுநராக இருக்கிறாங்க. 1600 காலகட்ட வாக்கில் அகமது நகருடைய ஒரு சில பகுதியில் மட்டுமே அக்பர் கைப்பற்றாரு, முழுவதுமாக கைப்பற்ற முடியலை. 1604 செப்டம்பர் மாதம் அக்பர் வந்து நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் 27 அக்பர் இறந்துடுறார், சரிங்களா? அதே சமயம் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்தலாம். இந்த பெரார், பீடார், பிஜாப்பூர், கோல்கொண்டா இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செய்வாங்க. ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். அதுமாரி வந்து அகமது நகரை ஆட்சி செய்கிறவங்கள நிஜாம் ஷாஹி வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. கோண்டுவானாம்னா குதுப் ஷாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி பிஜாப்பூர், பெரார், பீடாருக்கெலாம் ஒரு பேர் இருக்குது. நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அப்படிலாம் நிர்வாகம்னு தனியாக பார்க்குற மாரி இருந்தால், அதாவது வீடியோ சீக்கிரமாக முடிகிற மாரி இருந்தால் இதிலே சொல்லிவிடுவேன். ரொம்ப 1 ஹவருக்கு மேலே லென்த்தியாக போகிற மாரி இருந்ததுன்னா தனியாக நிர்வாகம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லுவேன், அதில் பார்த்துடலாம், சரிங்களா? இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்? அக்பர் எப்படி பிறந்தார், அக்பர் வந்து முகலாய பேரரசு மறுபடியும் எப்படி நிறுவனார், யார் யார் மேலாம் படையெடுத்து சென்றார்னு பார்த்தோம். அடுத்தது அக்பருடைய பிற நடவடிக்கைகள், அவருடைய மற்ற செயல்பாடுகள்லாம் அரசை மையப்படுத்தி எப்படி இருந்தது, மக்களுக்காக அவர் என்ன செஞ்சார், அதை பார்க்கலாம். அதாவது இந்துக்களுடைய நல்லெண்ணத்தை பெரும் பொருட்டு இந்த ஜிசியா வரியை விதிச்சிருந்தாங்க இல்லையா, அதை வந்து நீக்கிறாரு அக்பர். முதல்ல வந்து ஜிசியா வரி யார் விதிக்கிறா? குத்புதீன் ஐபக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அரசர்களால் வரியை வந்து வசூலிக்காமல் அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதே வரியை வந்து மறுபடியும் யார் விதிக்கிறா? ஃபெரோஷா துக்ளக் விதிக்கிறாரு. அப்படி ஃபெரோஷா துக்ளக் விதித்த அந்த வரியை இப்போ யார் நீக்கிறானா? அக்பர் வந்து நீக்கிறார், சரியா? இந்த ஜிசியா வரின்றது என்னது? இது வந்து ஒரு தலை வரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவர்கள் மேலே வந்து விதிக்கக்கூடிய ஒரு வரி, சரியா? அடுத்தது இந்த ஒரு போர் செஞ்சு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆப்போசிட் போர் படையில் இருக்கக்கூடியவங்களை கைது செஞ்சு கொண்டு வந்து அவங்கள அடிமைகளாக மாற்றிடுவாங்க. அப்படி அந்த அடிமைகளாக மாற்றக்கூடிய அந்த முறையை வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ஒழிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வந்து ஒழிக்கிறார். உடன்கட்டை ஏறும் வழக்கம்னா ஒன்றும் கிடையாதுங்க. கணவர் இறந்ததுக்கப்புறமா வந்து எரிப்பாங்க இல்லையா, அப்போது அந்த கணவருடைய மனைவி அவர் கூட அந்த தீயில் விழுந்து இறந்துடுவாங்க. இதுதான் உடன்கட்டை ஏறும் வழக்கம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சதி. இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒழிச்சிட்றாரு. இப்போ அடுத்து வந்து அக்பருடைய திருமணம். அக்பர் வந்து எப்படி திருமண முறை வச்சுருந்தார்? இஸ்லாமியர்களை மட்டும்தானா, இல்லை ரஜபுத்திரர்கள்ட்டையும் வந்து திருமண உறவை மேற்கொண்டாரான்னு கேட்டால், ரஜபுத்திரர்கள்ட்டையும் வந்து திருமண உறவை வந்து மேற்கொள்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணமாக ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மாலுடைய மகளான ஹர்காபாயை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்த ஹர்காபாய் தான் பின்னாளில் வந்து ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இந்த ஜோதா அக்பருக்கும் பிறந்த மகன் பேர் வந்து சலீம்.
இந்த சலீம் வந்து அரியணை ஏறும்போது ஜஹாங்கீர் என்ற பேரோட வந்து அரியணை ஏறுறாரு. இந்த சலீம் யாருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா பகவன்தாஸுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறார். ராஜா பகவன்தாஸுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகன் பேர் வந்து ராஜா மான்சிங். ராஜா பகவன்தாஸுடைய மகன் பேர் ராஜா மான்சிங். இவங்க ரெண்டு பேரும், அதாவது ராஜா பகவன்தாஸும் ராஜா மான்சிங்கும் அக்பருக்கு ரொம்ப நெருக்கமாகவும் விசுவாசமாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருந்தாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் இந்த ராஜா மான்சிங் அப்படின்றவர் அக்பருக்கு மிக நம்பிக்கை உரிய ஒரு தளபதியாக இருந்தார். அதனால தான் ராஜா பகவான்தாஸுடைய மகளை வந்து தன்னுடைய மகனான சலீமுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு வந்து அக்பர் தான் வந்து ரஜபுத்திரர்கிட்ட வந்து திருமண உறவை மேற்கொள்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்களும் வந்து ரஜபுத்திரர்கிட்ட வந்து திருமண உறவை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அக்பர் மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையோட ரொம்ப நெருக்கமான உறவை யாரும் மேற்கொள்ளலை. இவர் தான் வந்து ரொம்ப இணக்கமான நெருக்கமான உறவை மேற்கொண்ட முகலாய அரசரோ இல்லை என்னது இஸ்லாமிய அரசர் அப்படின்னா அது அக்பர், அவரை வந்து சொல்லலாம் நம்ம. சரிங்களா? சரி, அக்பர் வந்து ஹர்காபாயின்னு அழைக்கப்பட்ட ஜோதா அக்பரை மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் 2 இளவரசிகளையும் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஒரு இளவரசி வந்து பிக்கானீர் தேசத்துடைய இளவரசி, இன்னொரு இளவரசி வந்து ஜெய்சால்மர் தேசத்துடைய இளவரசி. இந்த 2 நாட்டையும் பாருங்கள், பிக்கானீர் ஜெய்சால்மர். அதாவது ராணா உதய் சிங் வந்து போரில் தோல்வி அடைஞ்சு சித்தூர் வந்து அக்பர் கைப்பற்றின உடனேயே ஒரு 5 பகுதிகள் வந்து அக்பர்கிட்ட சரணடைஞ்சிடும். எது? ராந்தம்பூர், ஜோத்பூர், பிக்கானீர், ஜெய்சால்மர், கலிஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 பகுதிகளும் அக்பர்கிட்ட சரணடைஞ்சிடும். அதில் 2 பகுதி தான் எதுன்னு கேட்டால் இந்த பிக்கானீர், ஜெய்சால்மர். ஸோ இந்த இளவரசிகளையும் அக்பர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டார். அவ்வளோதான் அதில் மேட்ரு. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், ராஜா பகவன்தாஸுடைய மகன் யார்? ராஜா மான்சிங். அவர் வந்து அக்பருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு படைத்தளபதியாக இருந்திருக்கிறார். அவ்வளோதான். அடுத்தது அக்பருடைய ரஜபுத்திர கொள்கை வந்து, அதாவது திருமண உறவு செஞ்சுக்கிறது, அப்படி திருமண உறவு செஞ்சுக்கிட்டவங்களை வந்து நல்ல முறையில் நடத்துகிறாரு. ஒன்று, அக்பர் கூட வந்து திருமண உறவு மேற்கொள்ள விரும்பப்படாத ரஜபுத்திரர்கள்னு இருக்காங்க. நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கிறேன், உங்களோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிறேன், பட் ஆனால் நான் திருமண உறவு வந்து வச்சுக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொன்னேன். அந்த ரஜபுத்திரர்களுமே கூட அக்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நல்ல முறையில் நடத்துகிறார். அந்த ரஜபுத்திரர்களையுமே கூட அக்பர் நல்ல முறையில் நடத்துகிறார். இப்போது இந்த அக்பர்கிட்ட வந்து இந்த ரஜபுத்திரர்கள் 3 வகையாக பிரிச்சிடணும். ஒன்று, அக்பருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு அவர் கூட வந்து அக்பர் கூட வந்து திருமண உறவு வைத்து கொண்டவர்கள். 2, அக்பருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நாங்கள் திருமண உறவை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. 3, அக்பருடைய மேலாதிக்கத்தையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது அக்பருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக்கானீர், ஜெய்சால்மர், ராந்தம்பூர், ஜோத்பூர், கலிஞ்சார் இதெல்லாம் வந்து அக்பருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அக்பருடைய மேலாதிக்கத்தையும் ஏற்றுக்கிட்டு அவரோட திருமண உறவு வைத்து கொண்ட நாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிக்கானீர், ஜெய்சால்மர் அண்டு ஆம்பர் நாடு. சரிங்களா? இந்த 3 நாளை சொல்லலாம். அப்போ அக்பரை எதிர்த்தது யாருங்க? மேலாதிக்கத்தையே ஏற்றுக்காமல் எதிர்த்தது யாருன்னு கேட்டால் 2 தேசம். ஒன்று மேவார், இன்னும் ஒன்று மார்வார். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கணும். இந்த ரஜபுத்திரர்களை வந்து ரொம்ப நெருக்கமாக அக்பர் பழகினதுனால, அவங்களுக்கும் உரிய மரியாதையை கொடுத்ததுனால அக்பருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், மிக சிறந்த இராணுவ தளபதிகளையும் நிர்வாகிகளையும் வந்து அக்பர் வந்து பெற்றிருந்தார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நிதி நிர்வாகத்தில் சிறந்து விளங்கிய தோடர்மால் அவர்கள், ராஜா தோடர்மால். அவருடைய திறமையின் காரணமாக அவர் திவானா பதவி உயர்வு பெறார். சரிங்களா? அதுக்கப்புறமா பாருங்கள், ராஜா பீர்பால். இவர் வந்து அக்பரால் மிகவும் விரும்பப்பட்ட ஒரு நண்பர், ராஜா பீர்மால். சரிங்களா? அடுத்தடுத்த பாயிண்ட் பாருங்கள், மேவார், மார்வார் இது 2 வந்துனது முகலாய பேரரசை கடைசி வரைக்கும் எதிர்த்த ரஜபுத்திரர்கள். கடைசி வரைக்கும் எதிர்த்தாங்கன்னு சொல்கிறோம். இப்போது ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? ராணா உதய் சிங் வந்து காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து பட்டா, ஜெய்மால் அப்படின்னு சொல்லிட்டு 2 தளபதிகள் தான் போரை முன்னிருந்து நடத்தி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ராஜா உதய் சிங்கும் இறந்துடுவார். சரிங்களா? அவருடைய மகன், ராஜா உதய் சிங்குடைய மகன் பேர் பிரதாப் சிங், ராணா பிரதாப் சிங். இந்த ராணா பிரதாப் சிங் என்ன பண்ணுறாருன்னா, அக்பருடைய மேலதிகாரத்தெலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1597 வந்து அவர் மரணம் அடையும் வரை போர் செய்கிறார் அக்பருக்கு எதிராக. அவர் மரணம் அடையும் வரை அக்பருக்கு எதிராக போர் செய்கிறாரு. இவர் வந்து அக்பருக்கு எதிராக நேரடியாக செஞ்ச போர் எதுன்னு கேட்டால் ஹால்டிகாட் போர். 1576 வந்து அந்த போர் நடக்குது.
இந்த ஆல்டிகாட் போர் தான் வந்து முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையே நடைபெற்ற இறுதி போர் இந்த ஆல்டிகாட் போர் தான். சரிங்களா? அடுத்தது மார்வாருடைய ஸ்டோரி பார்க்கலாம். இந்த மார்வார் என்ன பண்ணுறாங்க, இதோட அரசர் யாருன்னு கேட்டால் மால்தியோ ரத்தோர். மார்வாருடைய அரசர் மால்தியோ ரத்தோர். இவருக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டால் சந்திரா சென் அப்படின்றவர் தான். இந்த சந்திரா சென் 1580 முகலாயர்களுக்கு எதிராக போரிட்டு இறந்துடுறாரு. அப்படி அவர் இறக்கிற வரைக்குமே கூட முகலாயருக்கு எதிராகவே தான் செயல்பட்டார். யார்? சந்திரா சென். சரிங்களா? இதில் இந்த போரில் ஒரு தோல்வி அடைத்த ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, சந்திரா சென் வந்து முகலாயர்களை வந்து எதிர்க்கிறார். ஆனால் அதே சமயம் அவருடைய சகோதரர்கள் வந்து முகலாயர் பக்கம் இருந்து போரிடுறாங்க. அதனால் சந்திரா சென்னுடைய பலம் பலவீனத்தை பற்றி முகலாயர்கள் வந்து எளிதாக அறிஞ்சு விட்டதால் இந்த போரில் இறந்துடுறார். யார்? சந்திரா சென். சரிங்களா? ஸோ மார்வாருடைய ஸ்டோரி அவ்வளோதான். அடுத்தது ஆரம்ப காலத்தில் அக்பருடைய தலைநகரம் என்னவாக இருந்ததுன்னா ஆக்ராவாக இருந்தது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணால் பதேக்பூர் சிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தலைநகரையே உருவாக்குறாரு. அது வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் கூட அந்த பிளேசஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு தான். ஆக்ரா, அக்பருடைய ஆரம்ப கால தலைநகரம் ஆக்ரா. அதுக்கப்புறம் தலைநகரத்தை எங்கே மாற்றுறாரு? பதேக்பூர் சிக்ரி. இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்தது மன்சப்தரி முறை. இந்த மன்சப்தாரி முறையை வந்து யார் கொண்டு வராருன்னா அக்பர் தான் முதல்ல கொண்டு வராரு. இந்த மன்சப்தாரினா என்னங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. பல வகையான பிரபுகள் இருப்பாங்க இல்லையா? குடிமை பணி சார்ந்தவங்க, இராணுவ நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள், பிரபுகள். அதாவது என்னென்னா பல வகையான பிரபுக்கள், குடிமை பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் ஆகிய அனைவரையும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரு பணியின் கீழ் கொண்டு வராங்க. சரிங்களா? ஒவ்வொரு போஸ்டிங் தனித்தனியாக கொடுத்தாங்க இல்லையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே மன்சப்தார். உங்கள் எல்லாருக்குமே பேர் என்னது? மன்சப்தார். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போஸ்டிங் தான். அப்படின்னு ஒரு பணிக்கு கீழே கொண்டு வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே என்ன பட்டம் கொடுத்துட்றாங்க? மன்சப்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் கொடுத்துட்றாங்க. அப்போ இதில் யாருங்க உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க, யார் முக்கியமானவர் அப்படின்றதெல்லாம் எப்படி பிரிப்பாங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இந்த மன்சப்தார் தகுதியை 2 வகையாக நிர்ணயம் செய்வாங்க. ஒன்று ஜாட், இன்னும் ஒன்று சவார். ஜாட் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு மன்சப்தாரும் பெற்றிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை. சவார் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு மன்சப்தாரும் பெற்றிருக்கக்கூடிய குதிரைகளுடைய எண்ணிக்கை. சரியா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதில் வந்து முக்கியமான பிரபுகள் இருப்பாங்க, அப்படிலாம் சிறந்த பிரபுகள் இருப்பாங்க, ரொம்ப வீரமாக போரிடக்கூடியவங்க, தகுதி வாய்ந்த பிரபுகள் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே பேர் என்ன? மன்சப்தார்னு ஆகிடும். அப்போ இவங்களை எப்படி இவங்க வகைப்படுத்துவாங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறதுன்றது எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் இந்த குதிரைகளின் எண்ணிக்கையை வந்து கொடுக்குறாங்க, இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை வந்து கொடுக்குறாங்க இல்லையா? இந்த எண்ணிக்கையை பொறுத்து தான் அவங்க உயர்வு தாழ்வுலாம். சரிங்களா? அதிகமான எண்ணிக்கையிலான குதிரைகளையும் இராணுவ வீரர்களையும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிறந்த மன்சப்தார், அவங்க வந்து முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் எல்லாருக்குமே பேர் என்னது? மன்சப்தார். அவ்வளோதான். சரிங்க, ஒரு இராணுவ வீரர் வந்து ஒரு படைக்கு, அதாவது ஒரு மன்சப்தாருக்கு எந்த எண்ணிக்கையில் இருந்தாங்க அப்படின்னா 10லிருந்து 10,000 பேர் வரைக்கும் வச்சுருந்தாங்க. சரிங்களா? 10லிருந்து 10,000 பேர் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அது அவங்க தகுதியை பொறுத்து. சிறந்த தளபதியாக இருக்கிறாரு அவர் அப்படின்னா 10,000 கூட கொடுப்பாங்க. சும்மா ஒரு பேருக்கு தான்ப்பா கொடுக்க போகிறோம் அப்படின்னா 10ஓட கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க. சரிங்களா? அவருடைய தகுதியை பொறுத்து. இந்த மன்சப்தாரி முறையால் யார் யாரெல்லாம் பயன்பெறா அப்படின்னு கேட்டால் ரஜபுத்திரர்களும் ஷேக் சதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லீம்களும் தான் அதிகமாக பயன்பெறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அக்பருடைய தொடக்க காலத்தில் பிரபுக்களாக முற்றிலுமாக யாரெல்லாம் வந்து பிரபுக்களாக இருப்பாங்க அப்படின்னா மத்திய ஆசியாவை சேர்ந்தவங்களும் பாரசீகத்தை சேர்ந்தவங்களும் மட்டும்தான் பிரபுக்களாக இருந்தாங்க. ஆனால் அக்பர் இந்த முறையை கொண்டு வந்ததுக்கப்புறமா ரஜபுத்திரர்களும் ஷேக் சதான்னு அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லீம்களும் பிரபுகளாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த மன்சப்தாரி முறை கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ மன்சப்தாரி முறையில் யாருக்கு பெனிஃபிட்டு? ரஜபுத்திரரும் ஷேக் சதான்னு அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லீம்களுக்கும் தான் பெனிஃபிட்டு. சரிங்க, இந்த மன்சப்தாருடைய ஊதியம் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா பணமாக தான் ஆரம்ப காலத்தில் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பணத்துக்கு மாற்றாக என்னமோ கொடுக்குறாங்கன்னு கேட்டால் ஜாகீர் கொடுக்குறாங்க. ஜாகீர்னால் ஒன்றுமே கிடையாது, நிலம். நிலத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஜாகீர். சரியா? ஸோ அப்போது பணத்துக்கு பதிலாக ஊதியத்தை எப்படியா கொடுக்குறாங்க? நிலம் கொடுக்குறாங்க. இந்த நிலத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய வரியை வந்து வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய செலவுக்கு தேவைப்படும் போது போருக்கு தயாராகிறதுக்கு அந்த பணத்தை வந்து பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ ஒரு ஜாகீர்தார் வந்து இறந்துடுறாங்கன்னு வச்சிங்களேன். ஜாகீர்தார் மீன்ஸ் மன்சப்தார். சரியா? இந்த மன்சப்தாரை வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா அவருக்குன்னு கொடுத்த அந்த நிலத்தை வந்து அரசு உடனடியாக கையகப்படுத்திடுவாங்க. அவருடைய பதவியும் வந்து பறிச்சிடுவாங்க.
அவருடைய மகன் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பதவியை வந்து வாரிசு அடிப்படையில் ஒரு உரிமை கோர முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ மன்சப்தார் பதவி அப்படின்றது ஒரு வாரிசு பதவி கிடையாது. ஒரு மன்சப்தார் இறந்துட்டார்னா அவருக்கு அரசு கொடுத்த அந்த நிலத்தெல்லாம் திரும்பி வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஊதியம் தானே கொடுக்குறாங்க. ஸோ அவரே இறந்துட்டார், இறந்து போனவருக்கு எப்படி ஊதியம் கொடுக்க முடியும்? அதனால் வந்து ஊதியமாக கொடுக்கப்பட்ட நிலம்னு சொல்லக்கூடிய அந்த ஜாகிரை திரும்ப வாங்கிடுவாங்க. இது வந்து மரபு வழி சொத்து, பரம்பரை பதவியோ மரபு வழி பதவியோ அல்லது பரம்பரை பதவியோ கிடையாது. சரிங்களா? அதே சமயம் இந்த ஜாகிர்கள் வந்து அடிக்கடி மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க, ஒரே இடத்த வந்து கொடுக்கல. சரியா? அடுத்தது அக்பருடைய மத கொள்கைகளை பார்க்கலாம். அக்பர் வந்து ஒரு வைதீக முஸ்லீமாக தான் அவருடைய வாழ்க்கையை வந்து தொடங்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் சூப்பி தத்துவங்கள் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தின் விளைவாக அவர் வந்து ஒரு மற்ற சமயங்கள் மேலே வந்து ஒரு இணக்கமான போக்கை கையாள ஆரம்பிச்சிட்டார். ஸோ வைதீக முஸ்லீமாக தொடங்கின ஒரு வாழ்க்கையை திருப்பி போகிறது எதுன்னு கேட்டால் சூப்பி தத்துவங்கள் தான். அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு இணக்கமான போக்கை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இல்லாமல் அவர் என்ன பண்ணுறன்னா மற்ற மதங்கள் என்னென்ன சொல்லுது, மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி செய்கிறதுல வந்து ஆர்வம் கொள்கிறார். சரிங்களா? அதனால் அவர் வந்து ஒரு தத்துவத்தை பரப்புரை செய்கிறார். அந்த தத்துவத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் அனைவருக்கும் அமைதி. அதுக்கு வந்து என்ன பேர்னா சுல் இ குல். அக்பர் உருவாக்கின அந்த தத்துவத்துக்கு பேர் என்னது? சுல் இ குல். அதுக்கு பேர் என்னதுன்னா அனைவருக்கும் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தத்துவத்தை வந்து பரப்புரை செய்கிறார் அவர். இந்த மாதிரி அக்பர் வந்து மற்ற மதங்களையும் வந்து சமமாக நடத்துகிறாரு. அதேமாரி வந்து எல்லா மதங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்தமாரி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாரு இல்லையா? இதை வந்து அக்பர் இஸ்லாத்தையே புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறார் ஒருத்தர். யாருன்னு கேட்டால் பதானின்றவர் தான். அக்பர் இதனால் இஸ்லாத்தை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்படுறார். எதனால் குற்றம் சாட்டப்படுறாரு? மற்ற மதங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னு அறிஞ்சிக்கிறதுக்கு ஆசைப்பட்டதுக்காக இந்த பதானின்னு சொல்லக்கூடியவர் அக்பர் இஸ்லாத்தை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க. சரியா? அடுத்தது அக்பர் என்ன பண்ணுறாருன்னா இபாதத் கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாட்டு கூடத்தை வந்து உருவாக்குறார். இந்த வழிபாட்டு கூடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மதம் தொடர்பான பல பொருள்களை வந்து விவாதம் செய்யக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இபாதத் கானா இருக்குது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இதில் வந்து பங்கெடுத்து அந்த மதம் தொடர்பானதை பற்றி விவாதிச்சுட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள், சமணர்கள், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களையும் அதில் வந்து என்ன பண்ணுறாரு, பங்கேற்க வந்து அக்பர் அழைப்பு விடுக்கிறார். அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாரு, சரி அக்பர் கூப்பிட்றாரு, வாங்கப்பா போகலான்னு மொத்தமாக போயிடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஆளுக்கால் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ கடவுள் மறுப்பாளர்னா சொல்லுவார் கடவுளே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களாம் எங்கள் மதம் தான் உயர்ந்தது, எங்கள் கோட்பாடு தான் உயர்ந்தது, எங்கள் தத்துவம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லும்போது வாக்குவாதம் அதிகமாகி அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதனால் மக்களிடம் என்ன ஆகுதுன்னா வெறுப்புணர்வு அதிகமாகுது. இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வந்து அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடுது. ஸோ மக்களே இந்த இபாதத் கானா வந்து விரும்பலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அக்பர் 1582 அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். சரிங்களா? நீங்கள் விவாதம் பண்ண வரைக்கும் போதும், இதோடு இது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1582 இந்த இபாதத் கானால் நடைபெற்ற அந்த விவாதங்களை வந்து மதங்களுக்கு இடையே நடைபெற்ற அந்த விவாதங்களை அக்பர் வந்து நிறுத்துறார். ஆனாலும் இதை தான் நிறுத்தியிருக்காரு. அவருக்குள்ளே இருந்த அந்த ஆர்வம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. மற்ற மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் வந்து குறையவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பல்வேறு மதத்தை சேர்ந்த சிறந்த அறிஞர்கள் எல்லாம் அழைச்சி அந்த மதம் பற்றிய தெரிஞ்சிக்க ஆசைப்படுறாரு. சரிங்களா? அவங்க சொல்கிற கருத்துக்களை செவிமெடுத்து கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி எந்தெந்த மதத்துலேருந்து யார்கிட்டலாம் வந்து அக்பர் அந்த மதத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா இந்து மதம் தொடர்பாக புருஷோத்தம் அண்டு தேவி இவங்க 2 பேரை கூட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது ஜொராஸ்ட்ரிய மதம் சம்பந்தமாக மெகர்ஜி ராணா அப்படின்றவரை கூட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது கிறிஸ்துவ மதம் சார்பாக போர்ச்சுகீசியர்களை கூட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். அது ஏன் போர்ச்சுகீசியர்களை கூட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா அக்பர் காலம் வரை ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் வரவில்லை. சரிங்களா? ஜஹாங்கீர் காலத்தில் தான், அதாவது அக்பருடைய மகனான ஜஹாங்கீர் காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வராங்க. ஸோ அப்போது இந்தியாவில் யார் இல்லை, ஆங்கிலேயர்களே இல்லை. அப்போது இந்தியாவில் யார் வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் வணிகம் செஞ்சுதான். அவங்க தான் வந்து கிறிஸ்துவர்களாக இருந்தாங்க. அதனால் அந்த கிறிஸ்துவர்களை கூப்பிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவ மதம் தொடர்பான விவாதங்களை மேற்கொள்கிறார். அப்படி அவர் அந்த கிறிஸ்துவ மதம் தொடர்பாக யாரை கூட்டு விவாதங்கள் பண்ணுறான்னா அக்வா விவா அண்டு மான் சரட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்களை கூப்பிட்டு தான் என்ன பண்ணுறாரு கிறிஸ்துவ மதத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு.
சமண மதம் தொடர்பாக ஹிர விஜய சூரி அப்படின்றவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். சரிங்களா? இப்படி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்து ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா அவர் ஒரு தத்துவத்தை உருவாக்குறார். அந்த தத்துவம் என்னன்னு கேட்டால் ஒரு கடவுள் கோட்பாடு, அதாவது தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தௌஹித் இ இலாஹி அப்படின்னா தீன் இலாஹி அப்படின்னு சொல்லலாம். தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாட்டை உருவாக்குறது அக்பர். அந்த கோட்பாட்டுக்கு என்ன பேர்? தௌஹித் இ இலாஹி அல்லது தீன் இலாஹி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ஒரு புதிய மதம் கிடையாது. இவர் உருவாக்கியிருக்கிற இந்த கோட்பாடு அது ஒரு தனி மதமா அப்படின்னு கேட்டால் மதம்லாம் கிடையாது. இந்த தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடுன்றது சூப்பி தத்துவத்தில் ஒரு வகை. சரிங்களா? அது ஒரு வகையை வந்து இங்கே அக்பர் வந்து பின்பற்றுறாரு. ஏன்னா மற்ற எல்லா மதங்களும் இதை தான் சொல்லுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார். சரிங்களா? சரி, இப்போ இந்த தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடுன்றத வந்து அக்பர் உருவாக்குறாரு இல்லையா? அப்போது இதோடைய குருவாக யார் இருப்பா? அக்பர் தான் இருப்பார். அப்போ இந்த மதத்துடைய குருவுக்கு அவங்க வைக்கிற பேர்னா பீர். சரிங்களா? பீர் பீர் அப்படின்றது. ஸோ இந்த பிரிவுடைய பீர் என்ற முறையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கான சீடர்களை சேர்க்குறார். இவர் அழைப்பு விடுக்கிறார். எல்லாரும் வந்து இந்த மதத்தில் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து இந்த மதத்தில் சேர்றாங்க அந்த காலகட்டத்தில். அதுவும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. சரிங்களா? ஸோ பெரிய அளவில் வந்து இந்த நிறைய சீடர்கள் வந்து சேர்றாங்க. இந்த சீடர்களுடைய பணி என்ன? குரு முன்வைக்கக்கூடிய அந்த தத்துவம் விதிமுறைகள்லாம் வந்து பின்பற்றணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அக்பர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு காணாமல் போயிடுச்சு. அவங்கவுங்க போயிட்டு அவங்கவுங்க மதங்களையே வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிடறாங்க. சரியா? சரி, அடுத்தது அக்பர் மொழி தொடர்பாக என்ன செஞ்சார் அப்படின்னா சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழியில் வந்து மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய மொழியாக்க துறையை உருவாக்குறாரு. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மொழியாக்க துறையை உருவாக்கின முகலாயர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அக்பர்னு நம்மளுக்கு தெரியணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குரான் ஆகிய அனைத்தையும் பாரசீக மொழியில் ஒரு மொழி பெயர்த்திருக்கிறாரு. அதை லாஸ்ட்டு பண்ணது அதான் இவர் காலத்துக்கு பிறகு தௌஹித் இ இலாஹி அப்படின்றது வந்து காணாமல் போயிடுச்சு. சரிங்களா? இவ்வளோ தாங்க அக்பரை பற்றி பார்க்கறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது டேரெக்டாக நம்ம ஜஹாங்கீருக்கு போயிடலாம். இந்த ஜஹாங்கீரோட இயற்பெயர் என்னது? சலீம். இவர் யாருடைய மகன்? அக்பர் அண்டு ஜோதா அக்பருடைய மகன். ஜோதா அக்பரோட இன்னொரு பேர் என்னது? ஹர்காபாய். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த அக்பருடைய மகனான சலீம் அரியணை ஏறும்போது அவர் என்ன பேரை மாற்றிக்கிறார் அப்படின்னா நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்ற பேரோட அரியணை ஏறுறாரு. அப்படின்ற பேரோட இவர் அரியணை ஏறுறாரு. இப்போ ஒரு அரசராகிறார். 2 பேர் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இது ஒரு வழக்கம் இந்த பகுதிகளில். யாராவது ஒருத்தர் புதுசாக அரசரானால் அதை வந்து எதிர்க்கணும், கலகம் செய்யணும் அப்படின்றது. ஆனால் இதில் வந்து ஹைலைட் என்னன்னு கேட்டால் இவர் அரசராக வந்து யார் எதிர்க்கிறான்னா இவருடைய மூத்த மகனே எதிர்க்கிறார். அவர் பேர் வந்து குஸ்ரு. ஜஹாங்கீருடைய மூத்த மகன் பேர் குஸ்ரு. அவரே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜஹாங்கீர் அரியணை ஏறினதை எதிர்க்கிறார். இதை ஒருத்தர் ஆதரிக்கிறார். அதாவது குஸ்ரு ஜஹாங்கீர் அரியணை ஏறினதை எதிர்க்கிறார் இல்லையா? இந்த குஸ்ருவுக்கு ஒருத்தர் வந்து ஆதரவு தருகிறார். அது யாருன்னு கேட்டால் சீக்கிய குருவான அர்ஜுன் தேவ். சரிங்களா? ஸோ இவர் கொடுத்த அந்த ஆதரவால் தான் இந்த குஸ்ரு என்ன பண்ணுறாருன்னா கலகத்தில் ஈடுபடுறார். இது ஃபஸ்ட்டு. 2வது இன்னொருத்தர் கலகம் செய்கிறான்னு சொன்னோம் இல்லையா? அது யாருன்னா வங்காளத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய உஸ்மான் கான் அப்படின்றவர் வந்து கலகம் செய்கிறார். ஸோ இந்த 2 கலகங்களையுமே ஒரு வெற்றிகரமாக ஒடுக்கிடுவார். இதில் வந்து இவருடைய மகனான குஸ்ரு என்ன பண்ணுறாருனா கலகம் செய்கிறாரு. அந்த கலகத்தை ஒடுக்கப்படுது. இவரை வந்து கைது செஞ்சு 2 கண்ணையும் நோண்டிடுறாங்க. யாருடைய 2 கண்ணு? குஸ்ருவுடைய 2 கண்ணையும் நோண்டி எடுத்துடுவாங்க. அடுத்தது இந்த குரு அர்ஜுன் தேவ், சீக்கிய குருவான அர்ஜுன் தேவ் வந்து கொலை செய்யப்படுறாரு. இது மூலயமா மூத்த மகன் குஸ்ரு ஏற்படுத்திய கலகம் ஒடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா வங்காளத்தில் ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து கலகம் செஞ்ச உஸ்மான் கான் அப்படின்றவர் வந்து ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் படையெடுத்து சென்று அவர் பணியை வைக்கிறார். சரிங்களா? அவர் கொல்லலாம் இல்லை. நீ வந்து இனிமேல் கலகம் செய்யக்கூடாது, நான் உன்னை விட பெரிய ஆள். சரிங்களா? என்கிட்ட பெருசாக படம் இருக்குது. நீ எப்போ என்னை எதிராக கலகம் செஞ்சாலும் உடனே வந்து உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பலத்தை நிரூபிக்கிறாரு. அதனால் வந்து அடிப்பிணைஞ்சு போயிடுறாரு இந்த உஸ்மான் கான் அப்படின்றவர். அடுத்தது மேவார் போயிடலாம். ஏன்னா இந்த முகலாயர்களுக்கு ஃபுல்லாகவே தலைவலியாக இருக்கிறது இந்த மேவார் தான் அவுரங்கசீப் வரைக்கும். சரிங்களா? அவுரங்கசீப் காலத்துக்கு அப்புறமா தான் மராத்தியர்கள் தலைவலியாக வருவாங்க. அவுரங்கசீப் காலத்தில் தான் மராத்தியர்கள் தலைவலியாக வருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகலாயர்களுக்கு தலைவலி கொடுத்தது ராணா சங்கா வம்சத்தை சேர்ந்த மேவாரை ஆட்சி செஞ்சவங்க தான். சரியா? சரி, ஓகே. இந்த ஜஹாங்கீர் காலத்தில் என்ன நடக்குதுன்னா
இந்த மொத்த முகலாயர் வரலாற்றிலே இந்த மேவார் வந்து முகலாயர்களை எதிர்த்துக்கின்னு தான் இருப்பாங்க, அடிப்பணியவே மாட்டாங்க. எத்தனை அரசர்கள் வந்தாலும் அதெல்லாம் நான் அவன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கவே மாட்டேன்ப்பா, நான் தனி ரகம்தான் அப்படின்ற மாரி தான் இந்த மேவார் இருக்கும். ஆனால் இந்த ஜஹாங்கீர் காலத்தில் மேவாரை வந்து யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா, ராணா உதய் சிங்கோடைய பேரன், அதே சமயம் ராணா பிரதாப் சிங்கோடைய பையனாக இருக்கக்கூடிய ராணா அமர் சிங் அப்படின்றவர் தான் வந்து ஆட்சி செய்கிறார். ஸோ ஜஹாங்கீர் டெல்லி ஆட்சி செய்கிறாரு, மேவாருடைய அரசனாக இருக்கிறது யார், ராணா அமர் சிங். இவரும் ஆரம்பத்தில் படிய மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த ஜஹாங்கீருக்கு வந்து இன்னொரு மகன் இருக்கிறார், அவர் பேர் வந்து குர்ரம். சரிங்களா, குஸ்ருன்றவர் மூத்த மகன், குர்ரம்ன்றவர் இளைய மகன். இந்த குர்ரம் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மேவாருடைய அரசனாக இருக்கக்கூடிய ராணா அமர் சிங்குக்கு எதிராக படையெடுத்து சென்று அவரை வந்து போரில் வந்து தோற்கடிச்சிடறார். அதனால் வேறு வழி இல்லாத இந்த ராணா அமர் சிங் ஜஹாங்கீருடைய மேலதிகாரத்தை ஏற்றுக்கிறார். பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. முகலாயர்களுடைய மேலதிகாரத்தை வந்து முதல்ல ஏற்றுக்கிறதே யார் தான், இந்த ராணா அமர் சிங் தான் ஏற்றுக்கிறாரு. அதுக்கு காரணம் குர்ரம் மேற்கொண்ட அந்த படையெடுப்பு. சரிங்களா, குர்ரம்னா யார், வேறு யாருமே கிடையாதுங்க, பின்னால் ஷாஜகான் அழைக்கப்பட்டவர் தான் குர்ரம். அவருடைய ஷாஜகானுடைய இயற்பெயர் குர்ரம், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்தது ஜஹாங்கீர் என்ன பணியை மேற்கொள்கிறார் அப்படின்னா, தக்காணத்தில் அகமது நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீடார், பெரார், கோல்கொண்டா, அகமது நகர், பிஜாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகமது நகர் அப்படின்ற அந்த ராஜ்யம் மாலிக் ஆம்பர் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து தன்னை சுதந்திர அரசாக அறிவிச்சுக்குது. சரிங்களா, ஸோ அப்போ இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் யாருக்கு ஏற்படுதுன்னா, ஜஹாங்கீருக்கு ஏற்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் ஒரு விஷயத்தை. ஜஹாங்கீர் அரசனான உடனே மூத்த மகனுடைய கழகத்தை ஒடுக்கினார். அடுத்தது வங்காளத்தில் இருந்த உஸ்மான் கான் அவருடைய கழகத்தை வந்து ஒடுக்குறாரு. அதுக்கப்புறம் மேவாருடைய அரசராக கூடிய அமர் சிங்கை வந்து அடிப்பணிய வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்போ எங்கே வந்திருக்காரு, தக்கான பகுதியில் இருக்கக்கூடிய அகமது நகரில் மாலிக் ஆம்பர் அப்படின்றவர் தன்னை வந்து சுதந்திர அரசாக அறிவித்ததால் இங்கே தக்காணத்துக்கு வந்திருக்கிறாரு. புரியுதுங்களா, அப்படி ஒரு நிறைய இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன் பின்னாடி பார்க்க போகிறோம், அதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன். சரியா, ஸோ இந்த அகமது நகருக்கு எதிராக குர்ரம் என்ன பண்ணுறன்னா படையெடுத்து போகிறார். குர்ரம்னா யார், ஷாஜகான். இவர் படையெடுத்து போனாலுமே கூட பெருசாக எந்த பலனுமே கிடைக்கல. ஏன்னா அந்த அகமது நகரை வந்து கைப்பற்றவே முடியல. பல படையெடுப்புகள், பல முயற்சிகள் செஞ்சு எல்லாத்தையும் தோற்று போகிறார். அதுக்கப்புறமா ஒரு வழியாக என்ன பண்ணுறான்னா, 14 மாதம் காங்கிரா அப்படின்னு சொல்கிற கோட்டையை வந்து முற்றுகையிட்டு நின்றுறாருங்க. இதில் வேறு வழியே இல்லை. 14 மாதம் ஒரு கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்கன்னா, அங்கே உள்ளவர்களுக்கு உணவு வேணும், மற்ற வசதிகள்லாம் இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுது, காங்கிரா கோட்டை வந்து குர்ரம்கிட்ட வந்து அடிப்படைஞ்சிடுது. சரிங்களா, ஸோ அகமது நகர் வந்து இப்படி தான் கைப்பற்றுறாங்க. அடுத்தது 1585 பாரசீக அரசர்கள்கிட்ட இருந்து அக்பர் வந்து காந்தகார் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பார். ஆனால் அந்த பகுதியை 1622 ஜஹாங்கீர் அரசராக இருக்கும்போது ஷா அப்பாஸ் அப்படின்றவர் வந்து மீட்டிருப்பார். ஏன்னா அது பாரசீக அரசர், ஷா அப்பாஸ்ன்றவர் ஒரு பாரசீக அரசர். ஸோ அக்பரால் கைப்பற்றப்பட்ட அந்த காந்தகார் அப்படின்ற பகுதியை திரும்ப மீட்டிருப்பார். எதனால் அவர் அதை மீட்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு, ஜஹாங்கீருக்கு தான் இவ்வளோ டாஸ்க்கு கொடுத்துட்டோம். மூத்த மகன், வங்காளம், மேவார், அப்புறம் அகமது நகர், இங்கேயே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனதால் ஷா அப்பாஸ் ஈஸியாக என்ன பண்ணிடுறாரு, காந்தகாரம் மீட்டுறாரு. இந்த காந்தகாரம் மறுபடியும் திரும்ப மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ரம் வந்து நிறைய முயற்சிகள்லாம் செய்கிறாரு. பட் ஆனால் மீட்க முடியல. சரிங்களா, அது அப்படியே இருக்குது. ஜஹாங்கீர் காலத்தில் இது மீட்க முடியாமே போயிடுச்சு. எதனால் வந்து அந்த பகுதியை ஜஹாங்கீரால் மீட்க முடியலன்னா, அவருடைய மகனான குர்ரமே அவருக்கு எதிராக கலகம் செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால் அது மீட்க முடியல. சரிங்களா, இந்த இடத்துல இது மட்டும் தெரிஞ்சால் போதும். எதுக்காக கலவரம் செஞ்சாருன்றதை பின்னாடி பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரி, ஜஹாங்கீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆட்சி செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அதுக்கு ஆதாரமாக இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் ஒருத்தர் வில்லியம் ஹாக்கிங்ஸ், இன்னொருத்தர் வந்து தாமஸ் ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஆதாரமாக இருக்கிறாங்க. இந்த வில்லியம் ஹாக்கிங்ஸ் முதல்ல ஜஹாங்கீர் அவைக்கு வந்து வணிக குடியேற்றம் அமைப்பதற்காக, அதாவது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி வியாபாரம் பண்ணுறதுக்கான அனுமதியை கேட்டு வராரு. ஆனால் இந்த வில்லியம் ஹாக்கிங்ஸுக்கு அந்த அனுமதியை ஜஹாங்கீர் மறுத்தர்றார். அதுக்கப்புறமா அந்த அனுமதியை தாமஸ் ரோ அப்படின்றவர் தான் வந்து பெறார். ஜஹாங்கீர்கிட்ட அந்த அனுமதியை பெறது யார், தாமஸ் ரோ அப்படின்றவர் தான் பெறாரு. இதன் மூலயமா வந்து இந்திய பகுதிகளில் ஒரு வணிக தளத்தை அமைக்கிறதுக்கான உரிமை வந்து ஆங்கிலேயர்களுக்கு இப்படி தான் முதல்ல வந்து கிடைக்கிது. சரிங்களா, அடுத்தது இந்த ஜஹாங்கீருடைய எப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர்னா, கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் இது மேலே வந்து அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார்.
அதனால் இந்த நிர்வாகம் போர் இதில் வந்து அதிகமாக ஆர்வம் அவர் காட்டவே இல்லை. அதனால் அந்த ஆர்வத்தெல்லாம் ஒருத்தவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் இவங்களுடைய பாரசீக மனைவியான மெஹருநிஷா. இந்த மெஹருநிஷாவோட இன்னொரு பேர் தான் நூர்ஜஹான். சரிங்களா? ஜஹாங்கீர் மெஹருநிஷாவை எப்படி கூப்பிடுவார்? நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஸோ அப்போ இந்த ஜஹாங்கீர் வந்து கலை ஓவியம் இப்படி போயிட்டதுனால நான் நிர்வாகம் நீதி இராணுவத்தெல்லாம் நான் கையில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நூர்ஜஹான் வந்து இது எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அரசர் மாதிரி இப்போ யார் தான் செயல்படுறா? நூர்ஜஹான் தான் செயல்படுறார். இதனால தான் குர்ரம் என்ன பண்ணுறாருன்னா கிளர்ச்சி செய்கிறார். சரிங்களா? இப்போ குர்ரம் வந்து கிளர்ச்சி செய்கிறாரு. இந்த கிளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் இல்லையா? அதனால் ஜஹாங்கீருக்கு ரொம்ப விசுவாசமான நம்பகமான ஒரு தளபதி இருக்கிறாரு. அவர் பேர் வந்து மஹபத் கான். இந்த மஹபத் கானை வந்து இந்த கிளர்ச்சியை அடக்கிறதுக்காக நம்ம நூர்ஜஹான் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதேமாரி மஹபத் கான் மேற்கொண்ட நடவடிக்கையால் குர்ரமுடைய கிளர்ச்சிகள் வந்து ஒடுக்கப்படுது. இதனால் குர்ரம் வந்து மீண்டும் திரும்பி தக்காணத்துக்கே போயிடுறாரு. சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது தான் தெரியுது, ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. யார்? மஹபத் கான். ஏன்னா நூர்ஜஹானுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இந்த மஹபத் கான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா நூர்ஜஹானுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்கிறாரு. அந்த கிளர்ச்சியை ரொம்ப சாதுரியமாக கையாளுறாங்க நூர்ஜஹான். ஸோ மஹபத் கானோட கிளர்ச்சியும் ஒடுக்கிடுறாங்க நூர்ஜஹான். சரிங்களா? இங்கேருந்து நேராக எங்கே போகிறார்? தக்காணம் போகிறார் மஹபத் கான். தக்காணம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஷாஜகானை பார்த்து, அதாவது குர்ரமை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நான் இந்தமாதிரி தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது வந்து அதை மீட்டெல்லாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை போட்டாராங்க 2 பேரும். இந்த காலகட்டத்தில் தான் ஜஹாங்கீர் வந்து இறந்தே போயிடுறாரு. இப்போ ஜஹாங்கீர் இறந்துட்டாரு, அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நூர்ஜஹான் அவங்களுடைய மருமகன் ஷாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஷாரியருக்கு வந்து பட்டம் சூட்டியெல்லாம், ஷாரியரை வந்து அரசராக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கை போட்டாங்க. ஆனால் இந்த நூர்ஜஹானுக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்கார். அவர் பேர் வந்து ஆசஃப் கான். இவர் யார் அப்படின்னு கேட்டால் குர்ரமுடைய மாமனார். அதாவது நூர்ஜஹானுடைய சகோதரர், அதே சமயம் ஷாஜகான் அழைக்கப்பட்ட குர்ரமுடைய மாமனார் யாருன்னு கேட்டால் இந்த ஆசஃப் கான். இவருடைய முயற்சியால் இந்த ஷாரியர் வந்து அரசராகிறது தடுக்கப்படுது. அதுக்கு பதிலாக யார் அரசராகிறார்னா குர்ரம் வந்து அரசராகிறார். ஸோ இப்படி குர்ரம் அரசராகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது யார்? அவருடைய மாமாவான குர்ரமுடைய மாமனாரான ஆசம் கான் தான் காரணம். சரிங்களா? ஸோ அப்போ குர்ரம் அரியணை ஏறும்போது தன்னுடைய பெயரை ஷாஜகான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கிறாரு. 10 ஆண்டுகள் வந்து நூர்ஜஹான் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதாவது ஜஹாங்கீர் பேரை பயன்படுத்தி எத்தனை ஆண்டுகள் மொத்தமாக இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க? 10 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. 1627 ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய அதிகாரம் செல்வாக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு அரண்மனையில் ஒரு ஓரமாக போயிட்டு அவங்க லைஃப்பை வந்து அவங்க வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அரசியல்லையோ அந்த அதிகாரத்தையோ இதுலேயும் வந்து அவங்க தலையிடவே இல்லை. சரிங்களா? ஸோ ஜஹாங்கீர் இறந்ததுக்கப்புறம் ஷாஜகான் அரசரானார். அதன் பின்பு நூர்ஜஹான் எந்த விதமான கலவரத்திலையும் ஈடுபடலை, எந்த விதமான கலகத்தையும் செய்யலை. அவங்க பணியை பார்க்க போயிடுறாங்க. சரியா? சரி, அடுத்தது நம்ம ஷாஜகான் பார்க்கலாமா? சரி, ஓகே. ஷாஜகான் பற்றி பார்த்தலாம். ஷாஜகான் வந்து ஆக்ராவில் தான் அரியணை ஏறுறாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், யார் யார் வந்து எங்கெங்கே அரியணை ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த பிளேஸ்லாம் மறக்காமல் பார்த்துங்க. ஷாஜகான் வந்து ஆக்ராவில் தான் என்ன பண்ணுறாரு? அரியணை ஏறுறாரு. அப்படி அவர் அரியணை ஏறும்போது அவருக்குன்னு பெருசாக எந்த டாஸ்க்கும் கிடையாது. அவருடைய பொசிஷன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் மற்ற விஷயங்கள் மேலே வந்து கவனம் செலுத்துறதுக்கான அவருக்கான அந்த அவகாசன்றது கிடைக்கிது. அதனால் அவர் பல பணிகளை வந்து மேற்கொள்கிறாருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி மற்ற பகுதிகள்லேருந்து அவருக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தக்கான பகுதிகளுக்கு ஒரு ஆளுநரை நியமிச்சிருப்பாங்க. அந்த ஆளுநர் பேர் வந்து பிர்லோடி, ஆப்கானியாவை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு பேர் வந்து பிர்லோடி. அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா காஞ்சகான். அவருடைய பட்டப்பேர் என்னன்னு கேட்டால் காஞ்சகான். சரிங்களா? இவர் வந்து ஷாஜகானுக்கு எதிராக வந்து செயல்படுறார். அதனால் ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா தக்கான ஆளுநர் பதவியிலேருந்து இவர் தூக்கிட்டு ராதத் கான் அப்படின்னு சொல்ல பட்டப்பேர் கொண்ட ஆசஃப் கானை வந்து நியமிக்கிறார். புரியுதுங்களா? தக்கான பகுதியுடைய ஆளுநராக இருக்கிறது யாருன்னு கேட்டால் காஞ்சகான்னு பட்டப்பெயர் கொண்ட பிர்லோடி அங்கே ஆளுநராக இருக்கிறாரு. இவர் ஷாஜகானுக்கு எதிராக ஒரு கலவரம் செய்கிறாரு. அதனால் இவரை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டு ஷாஜகான் ராதத் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து நியமிக்கிறார். இதனால் இந்த காஞ்சகான் என்ன பண்ணுறாருன்னா அகம்நகர் சுல்தானான 2ஆம் மூர்த்தசா நிஜாம் ஷா கூட சேர்ந்துங்கன்னு ஷாஜகான் எதிராக சதி செய்ய ஆரம்பிச்சார். இதனால் கோபம் அடைஞ்ச ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக தக்காணத்துக்கே வந்துடுறார். அந்த தக்கான பகுதிக்கு புதுசாக ஒரு ஆளுநர் போட்டிருந்தார் இல்லையா, என்ன பேர் கொண்ட ராதத் கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து ஆசம் கான் அப்படின்றது. சரிங்களா? ஸோ ராதத் கான் அழைக்கப்பட்ட அந்த ஆசம் கான் தலைமையில் படைகளை பால்கோட்டுக்கு நோக்கி அனுப்பி விடுறார். இந்த பால்காட் பகுதி யாருடையது? 2ஆம் மூர்த்தசா உடையது. சரிங்களா? ஸோ அப்போது ஷாஜகான்
ஆசம் கான்னு அழைக்கப்பட்ட ராதத் கான் தலைமையில் என்ன பண்ணுறாரு, படைகளுக்கு வந்து தலைமையேற்றி பால்காட் பகுதியை போய் தாக்க சொல்லி உத்தரவிடுறாரு. பால்காட்டை அடித்து நொறுக்கிடுறாங்க. இதனால் கலங்கி போயிடுறாரு யார், இரண்டாம் மூர்த்தசா. ஆஹா, இவன் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய போக்கை வந்து மாற்றிக்கிட்டு ஷாஜகான்கிட்ட போயிட்டு முடிச்சிடறாரு. எப்பா, எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இனிமேல் உனக்கு எதாவது சண்டை போடல, என்னையை விட்டுடு அப்படின்னு சரணடைஞ்சாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த காஞ்சகான் எங்கே தப்பிச்சு ஓடுறாரு, தௌலதாபாத்லேருந்து மாலவத்துக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. சரிங்களா, நீ எங்கே போனாலும் உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்த ஷாஜகானுடைய படைகள் இவரை வந்து கைது செஞ்சு கொண்டுறாங்க. அதோட இந்த கலகம் வந்து முடிவுக்கு வந்துடுது. இருந்தாலும் இந்த தக்கானுன்னு ஒரு மிகப்பெரிய பகுதிக்கு ஒரு ஆளுநரை போட்டால் தானே அடிக்கடி வந்து கலவரம் செய்கிறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்கான பகுதி வந்து 4ஆக பிரிச்சிடுறாரு. 1 அகமது நகர், 2 காண்டேஷ், 3 பெரார், 4 தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு 4 மாநிலமாக பிரிச்சுட்டு தனித்தனியாக ஆளுநர் போட்டு விட்றாரு. இந்த 4 மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளுநர் யாருன்னு கேட்டால் அவருடைய மகனான ஷாஜகானுடைய மகனான 18 வயது நிரம்பிய அவுரங்கசீப்பை ஆளுநராக நியமிச்சுட்டு வந்தார். சரிங்களா, ஸோ மகனையே ஆளுநராக போட்டோம், இதுக்கப்புறம் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது. இப்போ அந்த அகமது நகர் வந்து முகலாய பேரரசு கூட வந்து இணைக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். யாருன்னு கேட்டால் அகமது நகரை சேர்ந்த மாலிக் ஆம்பர். நீ எங்கேயாவது கத்திங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகமது நகரை என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால் முகலாய பேரரசோட இணைச்சி விட்டுறாங்க. அதுக்கு மிக முக்கிய உதவி செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா மகபத் கான் அப்படின்றவர் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். யாருன்னு தெரியும் இல்லையா, மகபத் கான் ஷாஜகான் கூட சேர்ந்து கலவரம் செஞ்சவர் ஜஹாங்கீருக்கு எதிராக. சரியா, 1636 ஷாஜகான் மகபத் கானுடைய உதவியால் அகமது நகர் நிஷாம் ஷாஹி அரசர்களை வந்து பணியை செய்கிறார். அதன் மூலயமா அகமது நகர் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா முகலாய பேரரசோட இணைஞ்சிடுது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோல்கொண்டான்னு ஒரு பகுதி இருக்குது, இந்த கோல்கொண்டா வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கோல்கொண்டாவுடைய அரசரான குதுப் ஷாஹி அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அமைச்சரான மீர் சும்லாவை தூக்கி ஜெயிலில் போட்டுறாரு. இப்போ ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டப்பா, உன் அமைச்சரையே வந்து ஜெயிலில் போட்டு ரொம்ப கொடுமையாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற, அதனால் நான் வந்து உன் மேலே போர் எடுக்கிறேன், இது ஒரு காரணமாக பார்த்துங்க, அதனால் வந்து நான் உன் மேலே போர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போர் எடுத்து அந்த கோல்கொண்டாவை வந்து வெற்றி பெற்று ஒரு உடன்படிக்கையை போட்டு அதுக்கப்புறமா அந்த போரை வந்து முடிவு கொண்டு வராங்க. என்னென்ன, கோல்கொண்டா இனிமேல் முகலாயர்களுக்கு கட்டுப்பட்ட அரசு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா 1638 ஷாஜகான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாரசீக பேரரசில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இந்த குழப்பத்தை பயன்படுத்தி காந்தகார் அப்படின்ற பகுதியை வந்து கைப்பற்றுறார். இதை ஏன் கைப்பற்றுறார் அப்படின்னா, 1518 வந்து யார் கைப்பற்றிருப்பானா, அக்பர் வந்து பாரசீக அரசர்கள்ட்டேருந்து இந்த காந்தகாரை கைப்பற்றிருப்பார். ஜஹாங்கீருடைய காலத்தில் 1622 இந்த பகுதியை வந்து பாரசீக அரசரான ஷா அப்பாஸ் திரும்ப கைப்பற்றிருப்பார். சரிங்களா, இந்த காந்தகாரை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஷாஜகாங்கீரும் நினச்சின்னு இருப்பார், ஷாஜகான் நினச்சின்னு இருப்பாங்க. அதுக்கான சூழ்நிலையே அமையாது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் 1638 பாரசீகத்தில் வந்து ஒரு உள்நாட்டு குழப்பம் நடந்துகிட்ருக்கு. இந்த குழப்பத்தை பயன்படுத்தி காந்தகாரை வந்து ஈஸியாக ஆட்டையை போட்டுறாரு யார், ஷாஜகான். சரிங்களா, அடுத்தது இவருடைய ஆட்சி காலத்தில் போர்ச்சுகீசியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, கோவான்ற பகுதியில் வந்து ஒரு போர்ச்சுகீசியர் வந்து ஆளுநரை வந்து வச்சுக்கிற அளவுக்கு வந்து வலிமையாகவும் தகுதி வாய்ந்தவங்களாங்க இருக்கிறாங்க. அதே சமயம் கல்கத்தா பகுதி இருக்குல்லையா, வங்காளம், அங்கே யூக்ளின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து அவங்களுடைய குடியிருப்பை வச்சுருந்தாங்க. அது வங்காளத்துடைய நகரத்தில் வந்து இவங்க குடியிருப்புகள் அமையலை, தொலை தூரத்தில் வந்து யூக்ளியில் தான் வந்து இவங்க குடியிருப்பு அமைச்சிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கோவாவில் வந்து ஒரு ஆளுநரையே வச்சுக்கிற அளவுக்கு அதிகாரம் பெற்றிருந்த போர்ச்சுகீசியர்கள் வங்காளத்துக்குள்ளே ஒரு குடியிருப்பு கூட வச்சுக்க முடியல. வங்காளத்தில் ரொம்ப தொலைவில் இருந்த ஹியூக்ளியில் தான் என்ன பண்ணுறாங்க, குடியிருப்புகளை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஷாஜகான் என்ன பண்ணிடுறேன்னா, வங்காள ஆளுநருக்கு ஒரு உத்தரவு சொல்கிறார். என்னென்னா, இந்த குடியிருப்புலேருந்து இந்த போர்ச்சுகீசியர்களை ஃபுல்லாத்தையும் அடித்து விரட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அடித்து விரட்டி விட்டுறாங்க. மொத்தத்துக்கு ஹியூக்ளியில் 200 போர்ச்சுகீசியர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 200 போர்ச்சுகீசியர்களுக்கு 600 இந்திய அடிமைகள் வந்து இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா, ஸோ 200 பேர் 600 பேரை வந்து அடிமைகளாக வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது இங்கே வங்காளத்துலேருந்து அடித்து துரத்த சொல்லிட்டோம். சரிங்களா, யூக்ளிலேருந்து அடித்து துரத்துற அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே சமயம் கோவாவில் வந்து இதுக்கு எதிர்ப்பு இருக்கும் இல்லையா, ஏன்னா எல்லாரும் ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கோவாவில் இருக்கிறவங்க முகலாயர்களுக்கு எதிராக வந்து போரிடுறாங்க. என்னதான் இவங்க வந்து முகலாயருக்கு எதிராக வீரமாக போரிட்டாலுமே கூட முகலாய படைன்றது ஒரு பெரிய படை. அதனால் வந்து இந்த போர்ச்சுகீஸுகளை
எறும்பை தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுறாங்க. ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து தோற்று போயிடுறாங்க ஷாஜகான் காலத்தில். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 1641 ஷாஜகானுடைய அமைச்சரும் மாமனாருமான ஆசஃப் கான் இறந்துடுறார். அடுத்தது அதே சமயம் அந்த ஆசஃப் கானுடைய அக்காவும் ஷாஜகானுடைய முன்னாள் எதிரியுமான ஜஹாங்கீருடைய மனைவியுமான மெஹருநிசான்னு அழைக்கப்பட்ட நூர்ஜஹான் 1645 டிசம்பர் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், 1646 ஜனவரியில் அவங்க இறந்துடுறாங்க. சரியா? ஸோ எப்போ வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னா 1645 டிசம்பர், இறந்துட்டாங்க அப்படின்னா 1646 ஜான்வரி. சரிங்களா? அவங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவங்க எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ணல. அவங்க மட்டும் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அவரை பற்றி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஷாஜகான் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்ருக்க இந்த காலகட்டத்தில் ஃப்ரான்ஸை வந்து யார் ஆட்சி செஞ்சிட்ருக்கா அப்படின்னா 14ஆம் லூயி அப்படின்றவர் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அவருடைய சமகாலத்தவர்ன்றதுக்காக இதை சொல்கிறாங்க. ஸோ ஷாஜகானுடைய சமகாலத்து ஆட்சியாளர் ஃப்ரான்ஸ் யாருன்னு கேட்டால் 14ஆம் லூயி அப்படின்றவர் ஆட்சி செய்கிறாரு. இந்த ஷாஜகான் வந்து மொத்தம் 30 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாரு. ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து அரசர் அமர்வதற்காக இந்த மயிலாசனம் அப்படின்றது செய்யப்படுது. சரிங்களா? அடுத்தது இவர் காலத்தில் வந்த ஐரோப்பியர்கள், இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் யாருன்னு கேட்டால் பெர்னியர், தாவர்னியர், மாண்டெல்சோ, பீட்டர் முண்டி, மனுச்சி, இந்த ஐரோப்பியர்கள் எல்லாருமே ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியா குறித்து பல விவரங்களை வந்து இவங்க தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். சரி, இவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க அது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரியா? அடுத்தது ஷாஜகானுடைய இறுதி நாட்களில், அதாவது ஷாஜகானுக்கு மொத்தம் 4 பசங்க. சரிங்களா? அவுரங்கசீப் உட்பட மொத்தம் 4 பசங்க. இந்த 4 பசங்களுக்கு இடையே என்ன நடக்குதுன்னா அரியணைக்கான போட்டி நடக்குது. சரிங்களா? நான் தான் அடுத்து ஆசராவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நடக்குது. இதனால் இந்த போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மூத்த மகனான தாரோ ஷிகோ அப்படின்றவர் தான் வந்து அரசராகிறதுக்கு விரும்புகிறார். இந்த தாரோ ஷிகோ வந்து பட்டத்து இளவரசராகவும் அறிவிச்சிட்றாங்க. இவரை பட்டத்து இளவரசராக அறிவித்ததுனால மற்ற 3 சகோதரர்களும் வந்து பிரச்சனை செய்கிறாங்க. சரிங்களா? அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக யார் அதிகமாக பிரச்சனை செய்கிறாங்கன்னா ஷாஜகானுடைய 3வது மகனான அவுரங்கசீப் தான் வந்து அதிகமாக பிரச்சனை செய்கிறார். இந்த தாரோ ஷிகோ எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து மதங்களையுமே வந்து கிட்டத்தட்ட சமமாக பாவிக்கக்கூடியவர். இவர் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உபநிடதங்கள் எல்லாத்தையும் வந்து பாரசீக மொழிக்கு வந்து மாற்றிருக்கிறாரு. இவருடைய இந்த செயல்பாடுகளால் இவர் வந்து தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். யார்? தாரோ ஷிகோ எப்படி அழைக்கப்படுறாரு? தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். என்னதான் இவருக்குள்ள இவ்வளோ திறமைகள் இருந்தாலுமே கூட அவுரங்கசீப்பை வந்து அவரால் முறியடிக்க முடியல. இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மற்ற சகோதரர்கள் எல்லாரையுமே வந்து போரில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் அரசராகிறார். சரிங்களா? சரி, இப்போது நம்ம தாரோ ஷிகோ பற்றி என்ன நம்மளுக்கு தெரியணும். தாரோ ஷிகோ இவர் வந்து ஷாஜகானுடைய மூத்த மகன். சரிங்களா? இவர் தத்துவ ஞான இளவரசன் அழைக்கப்படுறாரு. இவர் வந்து ஒரு சன்னி இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவர். இருந்தாலுமே சூப்பி தத்துவங்கள் மேலே வந்து ஆர்வம் கொண்டவர். உபநிடதங்களை வந்து பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர். இவ்வளோதான் தாரோ ஷிகோ. இது தெரிஞ்சால் போதும். அதேமாரி வாரிசுரிமை போட்டியில் வந்து அவுரங்கசீப்போட தோல்வி அடைந்து விடுறார். அவுரங்கசீப் வந்து வெற்றி பெற்று என்ன பண்ணுறாரு? அரசராக மாறிடுறாரு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு? அரசராகிறாரா? ஸோ அப்போ அவங்க அப்பா ஷாஜகான் இன்னும் சாகலாம் இல்லை, உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணால் ஹவுஸ் அரெஸ்ட்டு, வீட்டு சிறையில் தூக்கி உள்ளே போட்டுறாரு. இவரை வீட்டு சிறையில் போட்டு இவர் மன்னராக வந்து என்ன பண்ணுறாருன்னா முடிசூட்டிக்கிறார். சரிங்களா? இதனால் மன உடைஞ்சு போன இந்த ஷாஜகான் ஒரு அரண்மனை கைதியாகவே 1666 ஜான்வரி மாதம் இறந்துறார். சரிங்களா? இவருடைய உடல் தாஜ்மஹாலில் அவரது மனைவியின் அருகே வந்து புதைச்சிட்றாங்க. தாஜ்மஹால் அருகே அவருடைய மனைவியின் அருகே தாஜ்மஹாலில் அவங்க மனைவியின் அருகே வந்து புதைச்சிட்றாங்க ஷாஜகானுடைய உடலை. உபநிடதங்களை வந்து மொழிபெயர்த்தார் யார்? தாரோ ஷிகோ. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதோட ஷாஜகான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அவுரங்கசீப். இப்போடைய வரலாறை ஒரு ஃப்ளோவாக அப்படி கொண்டுன்னு போகவே முடியாது. பிட்டாக அங்கே பாதி இங்கே பாதி அப்படின்னு பார்க்குற மாரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம அழகாக பார்த்தலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் வந்து அரியணை ஏறும்போது ஆலம்கீர் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு அரியணை ஏறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உலகை வெல்பவர் அப்படின்னு அர்த்தம். 1658 தன்னுடைய சகோதரர்களெல்லாம் வந்து தோல்வி அடைய வச்சுட்டு இவர் அரியணை ஏறுறார். இவர் வந்து மொத்தம் 50 ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்கிறாருங்க. அவுரங்கசீப் மொத்தம் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாரு. இந்த 50 ஆண்டு காலத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. முதல் 25 ஆண்டு காலம், இரண்டாவது 25 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் 25 ஆண்டு காலத்தை வட இந்தியா மேலேயும், இரண்டாவது 25 ஆண்டுகளை வந்து தென்னிந்தியா மேலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இவர் ஏன் தென்னிந்தியாவுக்கு போகிறார் அப்படின்னா
இவருக்கு வந்து ஒரு மகன் இருக்கார், அவர் பேரும் அக்பர். அங்கே பார்த்த அக்பர் வேறு, இவர் இப்போ இங்கே பார்க்க போகிற அக்பர் வேறு, சரியா? அவுரங்கசீப்புடைய மகன் பேரும் என்னது? அக்பர். இவர் என்ன பண்ணுறாருனா 1681 கிளர்ச்சி செய்கிறார். யாருக்கு எதிராக? அவுரங்கசீப்புக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு. இதனால் அவுரங்கசீப் எங்கே போகிறாருனா தக்காணம் போகிறார். ஸோ இந்த 1681 வாக்கில் தக்காணம் போன அவர் தில்லிக்கு திரும்பி போவே இல்லை, சரிங்களா? தில்லிக்கு போவே இல்லை. 1707 அகமது நகரில் இறந்துறாரு, சரிங்களா? ஸோ அப்போ அவுரங்கசீப் எங்கே இறக்குறாரு? அகமது நகரில். எப்போ இறக்குறாரு? 1777, சரியா? அடுத்தது வந்து பார்க்கும்போது முகலாய பேரரசுடைய எல்லைகளை விரிவடைய செய்கிறதே வந்து ஒரு மிக முக்கியமான நோக்கமாக வச்சிருக்கிறாரு அவுரங்கசீப். அதனால் முதல் 25 ஆண்டுகள் வட இந்தியாவை சுற்றி வந்து போர் செஞ்சுட்டு போகிறாரு. இதனால் வந்து அரசுடைய கருவூலம் காலி ஆகிடுது. அப்போ கருவூலத்தை முதல்ல நிரப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வரிகளை வசூல் பண்ணணும். ஷாஜகான் காலத்திலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ல் 1 பங்காக இருந்த அந்த நிலவரி வந்து பாதியாக மாறிடுச்சு, சரிங்களா? ஸோ இவருடைய காலத்துலேயே அந்த பாதி அப்படின்றது நிலவுது. அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருளில் பாதியை வந்து வரியாணி செலுத்திடணும் அப்படின்றது தான் நிலவிட்டு இருக்கு, சரி பாதி வரி வசூல். இவர் மேற்கொள்ளக்கூடிய இந்த போர்களால் மேலும் மேலும் விவசாயிகள் மேலே வந்து வரி விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆளாகுது. இவருடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் துன்புறுறாங்க. இப்படிப்பட்ட இந்த காலகட்டம் தான் அவுரங்கசீப்புடைய காலகட்டமாக இருக்குது. இவர் அடுத்தது வந்து இவர் தொடக்க காலத்தில் வந்து இவருடைய தலைநகரமாக இருந்தது ஷாஜகானாபாத். அதுக்கப்புறமா அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னர், ஏன்னா மொதல் 25 ஆண்டு வட இந்தியாவில் தான் இருக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறமா இந்த ஷாஜகானை தான் அப்போ வரைக்குமே வந்து தலைநகராக வச்சு ஆட்சி செய்கிறார். ஒரு 20 வருஷம் கடந்ததுக்கு அப்புறமா தான் அவுரங்கசீப் எங்கெங்கெல்லாம் போய் முகாமிடுறாரோ அந்த இடம் ஃபுல்லாக அவருடைய தலைநகரமாக மாறுது. இப்போ திடீர்னு இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, திருச்சியில் இருக்கிறார் அப்படின்னா திருச்சி இன்றைக்கி தலைநகரம், நாளைக்கு சேலம் போயிடுறாருன்னா அன்றைக்கி சேலம் தான் தலைநகர், கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூர் தான் தலைநகர், அப்படின்னு அவர் போன இடம் ஃபுல்லாக தலைநகரமாக மாறுற அளவுக்கு மாறிடுச்சு. இந்த அவுரங்கசீப் வந்து அரியணை ஏறும்போது இவர் மொத்தம் 3 பேரை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ஜாட், 2வது சத்னாமியர், 3வது சீக்கியர். இந்த ஜாட் அப்படின்றவங்க அடிக்கடி வந்து இந்த கிளர்ச்சி செஞ்சுன்னு கலகம் முன்னு கொள்ளையடிச்சுன்னு அந்த மாதிரியான ஒரு டைப்பில் இருக்கிறவங்க. ஸோ இவங்களுடைய கிளர்ச்சி எப்போலேருந்து அதிகமாகனா ஜஹாங்கீர் காலத்துலேருந்தே அதிகமாக இருக்குது. ஸோ ஜஹாங்கீர் ஷாஜகான் காலத்துலேருந்தே கிளர்ச்சி செய்யக்கூடிய இயல்பை கொண்ட இந்த ஜாட்டுடைய கழகத்தை 1669 தற்காலிகமாக ஒடுக்கி வைக்கிறாரு அவுரங்கசீப். ஆனாலும் அவுரங்கசீப் இறப்புக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கிளர்ச்சிகள் அதுமாரிலாம் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க, சரியா? அடுத்தது சத்னாமியர் கிளர்ச்சி. உள்ளூர் ஜமீன்தார்களை வச்சு அவுரங்கசீப்பு இந்த சத்னாமியரோட கிளர்ச்சி வந்து ஒடுக்கிறாரு. அடுத்தது சீக்கியர்களுடைய கிளர்ச்சி வெடிக்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால் ராம் ராய். இந்த எதனால் வந்து இவர் கிளர்ச்சி செய்ய முக்கிய காரணமாக சீக்கியர்கள் கிளர்ச்சி செய்ய முக்கிய காரணமாகனா அப்போது 9வது சீக்கிய குருவாக இருக்கிறது தேஜ் பகதூர் தான். இந்த தேஜ் பகதூர் சீக்கிய குருவாக மாறிடுறாரு. ஆனால் நான் தான் சீக்கிய குருவாக இருக்கணும், அது என்னுடைய பதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவிக்கு ராம் ராய் அப்படின்றவர் போட்டி போடுறாரு. இவர் செஞ்ச அந்த சூழ்ச்சிகளின் காரணமாக தான், ராம் ராய் செஞ்ச அந்த சூழ்ச்சிகளின் காரணமாக தான் இந்த 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை வந்து யார் அவுரங்கசீப் கொல்ல வேண்டியதாகிடுது. ஸோ கலவரம் வெடிக்குது. இவர் செஞ்ச சூழ்ச்சியின் காரணமாக தான் கலவரம் வெடிக்குது. இந்த கலவரம் வந்து 9வது குருவான தேஜ் பகதூர் அப்படின்றவரை கொலை செய்கிறது மூலயமா அந்த கலவரமும் வந்து முடிவுக்கு வந்துடுது, சரிங்களா? ஸோ மொத்தம் 3 கிளர்ச்சி இருந்தது. 3 கிளர்ச்சியுமே வந்து இவர் ஒடிக்கிறாரு. இப்போது அக்பர் என்ன பண்ணி வச்சுருப்பார்னா ஜிசியா வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரியை வந்து நீக்கியிருப்பார், சரிங்களா? ஆனால் அதை மறுபடியும் கொண்டு வரார் யார்? அவுரங்கசீப். இந்துக்கள் மீதும் இஸ்லாமியர் அல்லாத மற்றவர்கள் மீதும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிசியா வரி, சரியா? இப்படி இந்த ஜிசியா வரியை வந்து இவர் மறுபடியும் கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா இவருக்கு விசுவாசமாக நிறைய ரஜபுத்திரர்கள் வந்து இருந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராஜஸ்தானத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே அவுரங்கசீப்புக்கு விசுவாசமாக தான் இருந்தாங்க. இவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜிசியா வரியை விதிச்சதுக்கப்புறமா அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாறிடுறாங்க. அடுத்து அவுரங்கசீப்புடைய காலத்தில் மார்வாருடைய அரசராக யார் இருக்காருன்னா ஜஸ்வந்த் சிங் இருக்கிறாரு. இவர் வந்து திடீர்னு இறந்துடுறாரு. சரி, இவர் இறந்துட்டார்னா அடுத்து வந்து யார் அரசராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்வந்த் சிங்குடைய மனைவியான ஹாடி வந்து ஒரு திருமணம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்பில் இந்த அரசியலில் வந்து அவுரங்கசீப் தலையிட்டு இந்த ஜஸ்வந்த் சிங்குடைய பேரனாக இருக்கக்கூடிய இந்திர சிங் அப்படின்றவரை வந்து பெயரளவுக்கு அரசராக மாற்றிடுறாரு.
இது வந்து யாருக்கு பிடிக்கலனா ஜஸ்வந்த் சிங் மனைவியான ராணி ஹாடிக்கு வந்து பிடிக்கல. இதனால் வந்து ரத்தோர் ரஜபுத்திரர்களுடைய உதவியை போய் கேட்குறாங்க. அதனால் ராணி ஹாடியும் ரத்தோர் ரஜபுத்திரர்களும் சேர்ந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக ஒரு கலகம் செய்கிறாங்க. இந்த கலகமும் வந்து அவுரங்கசீப்பால் கட்டுப்படுத்தப்படுது. அதுக்கப்புறமா மார்வார் அரசியலில் அவுரங்கசீப் வந்து தலையிட்டதால் மேவாருடைய ராணாவான ராஜ் சிங் வந்து கலவரத்தில் ஈடுபடுறார். இந்த மேவாருடைய அரசரான ராஜ் சிங் கலவரம் செய்கிறத வந்து அவுரங்கசீப்புடைய மகனான அக்பர் வந்து ஆதரிக்கிறார். என்னதான் அக்பர் வந்து ஆதரித்தாலுமே கூட முகலாய அரசரான அவுரங்கசீப்பை எதிர்க்கிற அளவுக்கு ராணா ராஜ் சிங் கிட்ட வந்து பெரிய படைகள் எதுவுமே கிடையாது. அவர் இந்த கொரில்லா போர் முறையை தான் பயன்படுத்துகிறாரு. இருந்தாலுமே கூட 1680 ராணா ராஜ் சிங் மரணம் அடையும் வரை அவுரங்கசீப்பை எதிர்த்து போராடுறார். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா 1681 மேவாருடைய புதிய அரசராக ராணா ஜெய் சிங் அப்படின்றவர் வந்து அரியணை ஏறுறாரு. இவர் வந்து அவுரங்கசீப் கூட வந்து ஒரு அமைதி உடன்படிக்கையை போட்டு முடிச்சிடுறாரு. சரிங்களா? ஸோ எதனால் இந்த ராஜஸ்தானத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து போட்டியிடுறாங்க, அவுரங்கசீப்புக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா இவர் இந்த ஜிஸ்யா வரியை வந்து மீண்டும் கொண்டு வந்தனால தான். சரிங்களா? ஸோ இது இந்த கிளர்ச்சிகள் இருந்ததுக்கு காரணம் ஜிஸ்யா வரின்றது ஒரு காரணமாக வச்சுங்க. அடுத்தது அவுரங்கசீப்புடைய தக்கான கொள்கை. அவுரங்கசீப் வந்து தக்காணத்துக்கு 3 விஷயத்துக்காக வராரு. ஒன்று, வளர்ந்து வரக்கூடிய அந்த மராத்தியர்களை வந்து தட்டி வைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, கலகம் செய்யக்கூடிய அவருடைய மகனான அக்பருடைய கிளர்ச்சியை வந்து தடுக்கணும். அடுத்தது ஷியா பிரிவை சேர்ந்த தக்கானிய சுல்தான்களான கோல்கொண்டா, பிஜாப்பூர் ஆகியவற்றுடைய கிளர்ச்சி போக்கையும் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்துக்காக தான் அவுரங்கசீப் வந்து தக்கான வரார். என்னென்ன விஷயம்? மராத்தியர்களை தடுக்கணும், கோல்கொண்டா, பிஜாப்பூர் இந்த சுல்தான்களுடைய கிளர்ச்சியை தடுக்கணும், தக்காணத்தில் வந்து தங்கியிருக்கக்கூடிய இவருடைய மகனான அக்பர் மேற்கொள்ளக்கூடிய அந்த கிளர்ச்சியை வந்து தடுக்கணும். இதனால் அவுரங்கசீப் எப்போ தக்காணத்துக்கு வராருன்னா 1682க்கு தக்காணம் வரார். இந்த 1682க்கு டெல்லியிலேருந்து தக்காணம் வந்த இவர் திரும்ப டெல்லிக்கு திரும்பி போகவே இல்லை. 1777 அகமது நகர்லேயே இறந்துறார். அது வரைக்குமே அவர் என்ன தான் பண்ணுறார்? தக்காணம் வந்தவர் தான். தக்காணம் வந்தவர் தக்காணத்தை விட்டு திரும்பியே போகலை. சரியா? அடுத்தது இந்த தக்காணத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலே வந்து ஒரு முறை வந்து போர் செய்வாருங்க. அதுக்கு யார் யார் அனுப்பி வச்சாங்க, எந்தெந்த பகுதி மேலே போர் செஞ்சாங்க, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த பிஜாப்பூரை வந்து யார் ஆட்சி செய்கிறனா அடில் ஷாஹி வம்சத்தை வந்து ஆட்சி செய்கிறாங்க. அகமது நகர் நிஷாம் ஷாஹி வம்சம், பிஜாப்பூர் அடில் ஷாஹி வம்சம், கோல்கொண்டா குதுப் ஷாஹி வம்சம். சரிங்களா? இந்த ஒரு ராஜ்யத்துக்கும் ஒரு நேம் இருக்குது, வம்சத்துக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ அடில் ஷாஹி அப்படின்றது அரசர் பேர் கிடையாது, அந்த வம்சத்துக்கான பேர். ஸோ அப்போ பிஜாப்பூரை வந்து யார் ஆட்சி செய்கிறா? அடில் ஷாஹி வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செய்கிறாங்க. இந்த அவுரங்கசீப் காலத்தில் யார் வந்து அரசராக இருக்காருன்னா சிக்கந்தர் அடில் ஷா அப்படின்றவர் தான் அரசராக இருக்கிறாரு. இந்த அவுரங்கசீப் வந்து பல படையெடுப்புகள் வந்து பிஜாப்பூர் மேலே எடுத்தாலுமே கூட அந்த எல்லா படையெடுப்புகளுமே எதிர்த்து நிற்கிறார். யார்? இந்த சிக்கந்தர் அடில் ஷா. அதனால் வந்து அவுரங்கசீப் 1685 அவுரங்கசீப்புடைய மகனான ஆசம் ஷா அப்படின்ற ஒருத்தரை பிஜாப்பூருக்கு எதிராக அனுப்பி வைக்கிறாரு. அதனால் எந்த பயனும் இல்லை, போனவர் தோத்துறார். அதனால் அவருடைய இன்னொரு மகன் ஷா ஆலமை பிஜாப்பூரை கைப்பற்றுறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதனாலேயும் எந்த பயனும் இல்லை. ஏன்னா ஷியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்த அந்த பிஜாப்பூர் சுல்தான் திறமையாக வந்து கோட்டையை வந்து பாதுகாக்கிறார். அதனால் 2 மகன்களும் போய் தோல்வி தான் அடைகிறாங்க. இதை பார்த்து கடுப்பான அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக அவரே போர்க்களத்தில் இறங்கி வீரர்களுக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்து உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு ஏற்றி விட்டுறாரு. இதனால் என்ன பண்ணுறாரு? பிஜாப்பூர் சுல்தான் வந்து தோல்வி அடைஞ்சிடறாரு. ஸோ அவுரங்கசீப்பே நேரடியாக களத்தில் வந்ததுனால பிஜாப்பூர் சுல்தான் வந்து தோல்வி அடைகிறாரு. இதனால் பிஜாப்பூர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறமா கோல்கொண்டா குத்துப் ஷாஹி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் கோல்கொண்டாவை வந்து ஆட்சி செய்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது அவுரங்கசீப்புடைய காலகட்டத்தில் யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அப்துல் ஹசன் அப்படின்றவர் தான் கோல்கொண்டாவுடைய சுல்தானாக இருக்கிறார். இவர் வந்து 1687 தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டாவையும் கைப்பற்றுகிறாரு அவுரங்கசீப். அதுக்கப்புறமா தான் மிக முக்கியமாக மராத்தியர்களுக்கு எதிரான நடவடிக்கை. அவுரங்கசீப் காலத்தில் வந்து மராத்தியர்களுக்கு எதிராக வந்து யார் தலைவராக இருக்கிறாருன்னா சிவாஜி அப்படின்றவர் தான் தலைவராக இருக்கிறார். இவர் வந்து அவுரங்கசீப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதனால் என்ன பண்ணுறாருன்னா இவரை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்புடைய 2 முக்கிய படை தளபதிகளாக இருக்கக்கூடிய ஷைஸ்டகான், ஜெய் சிங் 2 பேரை வந்து
ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக வந்து அனுப்பி வைக்கிறார். ஃபஸ்ட்டு போகிற ஜெய்ஷகான் வந்து தோல்வி அடைகிறாரு. அடுத்து போகிற ஜெய்சிங் என்ன பண்ணுறன்னா சிவாஜியை வந்து கைது செஞ்சு டெல்லிக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு சிவாஜி மீண்டும் தக்காணத்துக்கு போயிட்டு கொரில்லா போர் முறையை பின்பற்றி 1680 53வது வயதில் அவர் மரணம் அடையும் வரைக்கும் முகலாயரில் வந்து எதிர்த்து போரிடுறாரு. என்னங்க சப்பையாக முடிச்சிட்டிங்க சிவாஜியை பற்றி அப்படின்னா, மராத்தியர் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறுங்க. அது ஈஸியாக சொல்கிற முடியுமா? இங்கே சிவாஜின்ற ஒரு ரோல் என்னன்னா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இவர் வந்து மராத்திய வம்சத்தை சேர்ந்தவர், அவுரங்கசீப்புக்கு வந்து நிறைய தொல்லை கொடுத்தவர். அடுத்தது இவரை வந்து அடக்கிறதுக்காக அவுரங்கசீப் 2 பேர் அனுப்புகிறார். ஒன்று ஜெய்ஸ்டகான், இன்னொன்று ஜெய்சிங். இதில் வந்து ஜெய்சிங்ன்றவர் தான் வந்து சிவாஜியை வந்து கைது பண்ணி டெல்லிக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கேருந்து டெல்லியிலேருந்து சிவாஜி தப்பிச்சு வந்து 1680 53வது வயது வரைக்கும், அதாவது அவர் இறக்குற வரைக்கும் முகலாயருக்கு எதிராக வந்து போர் செய்கிறாரு. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், சரிங்களா? அடுத்து சிவாஜியுடைய மகன்களும் 1707 அவுரங்கசீப் மரணம் அடையும் வரை அவருக்கு பெரும் சோதனையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜாப்பூர், கோல்கொண்டா இவங்க மேற்கொண்ட அந்த கிளர்ச்சியை ஒடுக்கிட்டாரு. அடுத்தது சிவாஜி மராத்தியர்கள் வந்து மேற்கொண்ட கிளர்ச்சிகளை வந்து ஒடுக்கிறாரு. அடுத்து அவர் முக்கியமாக எதுக்கு தக்கான வராரு? அவருடைய மகனுக்காக தான். இவர் வந்து எப்போ கிளர்ச்சியில் ஈடுபடுறார், அக்பர் வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து எப்போ கிளர்ச்சியில் ஈடுபடுறார் அப்படின்னா, 9வது சீக்கிய குருவாக இருக்கக்கூடிய தேஜ் பகதூரா, ஆமாம், தேஜ் பகதூரை வந்து கொன்னுறார் அவுரங்கசீப், சரிங்களா? இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரஜபுத்திரர்கள் வந்து பல பேர் கிளர்ச்சி செய்கிறாங்க. இந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக தான் வந்து அக்பர் வந்து அனுப்பி வைக்க போகிறார். அப்படி போனவர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், திடீர்னு மனசு மாறி அவுரங்கசீப்புக்கு எதிராகவே வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடறாரு, சரிங்களா? அக்பர் இந்த கிளர்ச்சி செய்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு கட்டம் மேலே போயிட்டு, இனிமேல் நான் தான் முகலாய பேரரசுக்கான அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சூட்டிக்கிட்டார். அவரே என்ன பண்ணிடுறாருன்னா, நான் தான் முகலாய அரசர்னு சொல்லிட்டு அறிவிச்சிடறார் நாடு ஃபுல்லாக. இதனால் கோபமடைஞ்ச அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா, அக்பருக்கு எதிராக வந்து பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அக்பர் போகிற இடத்துல இருந்தெல்லாம் துரத்தி எடுக்கப்படுறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் அக்பர் அடுத்தது எங்கே போயிடுறாருன்னா தக்காணத்தில் வந்து செட்டில் ஆகிடுறாரு. தக்காணத்தில் தான் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால், சிவாஜியின் மகனான சாம்பாஜி இருக்கிறாரு. அந்த சாம்பாஜி கூட வந்து கைகோத்து சாம்பாஜியோடைய உதவியும் பெறுறாரு. அதனால் அவுரங்கசீப் வந்து நேரடியாக வந்து களத்தில் இறங்கினதுனால சாம்பாஜியாலையும் அக்பராலையும் என்ன பண்ண முடியல, அவரை எதிர்த்து போர் செய்ய முடியல. இதனால் அக்பர் வந்து தக்காணத்துலேருந்து தப்பிச்சு பாரசீகம் போயிடுறாரு. இப்படி பாரசீகம் போன இவர் பாரசீகத்துலேருந்து அதுக்கப்புறம் திரும்பவே இல்லை. இவருக்கு பாரசீகத்தில் என்ன ஆச்சுன்னே தெரியல, சரிங்களா? அடுத்தது இறுதியாக சொல்லப்போனால் 1669 சாம்பாஜி வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறார், சரிங்களா? அடுத்தது பிஜாப்பூர், கோல்கொண்டா சுல்தானிகள் முற்றிலுமாக வந்து சரணடைய அளவுக்கு தள்ளப்படுது. அவுரங்கசீப் வந்து ஜிஸ்யா வரியை வந்து மீண்டும் விதிக்கிறாரு. புதிய கோயில்கள் கட்டக்கூடாதுன்னு ஆணைகள் பிறப்பிக்கிறாரு. பழைய கோயிலாக இருந்தாலும் வேணால் நீ புதுப்பிச்சுக்கோ, ஆனால் புதுசாலாம் கோயிலெலாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணை வந்து பிறப்பிக்கிறாரு. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அவருடைய மத நம்பிக்கைகளில் மட்டும் வேர்கொண்டு இருக்கவில்லை, மாறாக அரசியல் நிர்பந்தங்கள்லேயும் அவரை வந்து வேர்கொண்டு இருந்தன. ஆனால் அவர் வந்து ஒரு உண்மையான முஸ்லீமாக வழக்கமாக விதிக்கக்கூடிய நிலவரிக்கு மேலாக வசூலிக்கப்பட்ட அப்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரியை வந்து கேன்சல் பண்ணிடுறார். ஏன் அந்த வரியை வந்து அவர் கேன்சல் பண்ணுறான்னா, ஷரியத் சட்டத்தால் அந்த வரியை வந்து வசூலிக்கிறத வந்து ஏற்றுக்கல ஷரியத் சட்டம். அதனால் ஷரியத் சட்டத்துக்கு எதிராக இருந்த அப்வாய்னு சொல்லக்கூடிய அந்த நிலவரியை வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நீக்கிட்டார். ஜிஸ்யா வரியை இம்ப்ளிமெண்ட் வந்து உருவாக்குறாரு. ஆனால் நிலவரியாக இருக்கக்கூடிய அப்வாய் வரியை வந்து நீக்கிடுறாரு, சரிங்களா? அதேமாதிரி அவருடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட பகுதிகளில் வந்து கோயில் கட்டுறதுக்கோ புனரமைக்கிறதுக்கோ அவர் எந்த விதமான தடையுமே விதிக்கலை. யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ யாரெல்லாம் அவர் எதிர்த்தாங்களோ அந்த பகுதிகளில் மட்டும்தான் அவர் வந்து தடை விதிக்கிறார், சரிங்களா? அடுத்தது ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தை காட்டிலும் அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்தில் அதிக அளவில் இந்து அதிகாரிகள் வந்து அவுரங்கசீப்புடைய நிர்வாகத்தில் வந்து பணியாற்றினாங்க. இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் வந்து நிறைய ரஜபுத்திரர்களுக்கு எதிராக வந்து படையெடுத்து போகிறாரு, ஜிஸ்யா விதியை விதிக்கிறார். இருந்தாலுமே கூட பல இந்து அதிகாரிகள் ஷாஜகான் காலத்தில் இருந்ததை விட இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முகலாயர்களில் அரசர்களை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. முகலாயர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் மாரிங்க. இதை வந்து ஒரு வீடியோவில் 2 வீடியோவில் பார்க்கலாம். என்ன எப்படி பார்க்க முடியும்னா, ரொம்ப மேலோட்டமாக பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா மினிமம் 3 வீடியோ 4 வீடியோ கண்டிப்பாக ஆகும். அதுவும் நாம் வந்து ஏதோ ஒரு புக்காக பார்க்கல, இருக்கிற எல்லா புக்கையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் 3 பார்ட் வரைக்கும் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. அப்படி 3 பார்ட்டுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால்,
முகலாயர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். கண்டிப்பாக தேர்வில் கேள்விகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி இது. சரிங்களா? அதுதான். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.